அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் வித் ஸ்டீஃபன் ராஜ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதற்கு மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 549வது நிகழ்ச்சி. வழக்கம் போல மாலதி கதை சொல்ல போறாங்க. பஷீரோட கதைகள் தான். முகமது பஷீர் நமக்கெல்லாம் தெரியும், ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர். பஷீர் அப்படின்னாவே கேரளால பேசாத ஆட்கள் கிடையாது. இன்னைக்கும் கேரளால எதனா உதாரணம் காட்டணும்னா, நீ என்ன பெரிய பஷீரா அப்படின்னு சொல்ற ஆளுங்க ஆட்டோக்கார் கூட சொல்லுவாராம். அது இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லா சினிமா படங்கள்லயும் பல நேரங்கள்ல இந்த டயலாக் வருது, நீ என்ன பெரிய பஷீரா அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த எழுத்தாளர் அவர். ஆக்சுவலா அவர் பல கதைகள் எழுதியிருக்காரு. அந்த கதைகள்ல அவரோட பர்சனல் டச் தான் நிறைய இருக்கும், அவருடைய கற்பனையும் இருக்கும். ஆனா இது ரெண்டுத்துக்கும் உள்ள இடைவெளி பாத்தீங்கன்னா ஒரு நூல் இழைதான். இந்த கற்பனைக்கும் அவரோட பர்சனல் டச்சுக்கும் உள்ள ஒரு இடைவெளி பாத்தீங்கன்னா ஒரு நூல் இழையில தான் இருக்கும். அந்த மாதிரிதான் பல கதைகள் சொல்லியிருக்காரு. முதல்ல நம்ம மாலதி சொன்னது பஷீரோட புக்கு இதுதான் சொன்னாங்க, உலக புகழ் பெற்ற மூக்கு அப்படின்றது சொன்னாங்க. இப்போ பஷீரோட 40 சிறுகதைகள் புக்கு வாங்கியிருக்காங்க, அதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து ஒரு கதை தான் இன்றைக்கு சொல்ல போறது. ஒரு பெரிய மிகச்சிறந்த எழுத்தாளர், ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்காரு. எல்லா எழுத்தாளர்களும் பொதுவாக பார்த்தா கஷ்டப்பட்டிருக்காரு. அவரை பத்தி நம்ம சொல்லும் போது, அதாவது அவர் செய்யாத வேலையே கிடையாதுன்னு சொன்னேன். நம்ம அன்றைக்கு இந்த உலக புகழ்பெற்ற மூக்கு சொல்லும் போது கூட அவரோட இன்ட்ரடக்ஷன்ல சொன்னேன். அதாவது மிகச்சிறந்த எழுத்தாளர், ஆனா அது எந்த அளவுக்கு எல்லாம் கஷ்டப்பட முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காரு. சுதந்திர போராட்டத்துல ஒரு தீவிரவாதி மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு டபுள் ஆக்ஷன் போட்டிருக்காரு. ஒரு முஸ்லீம் சாமியாராகவும் ஒரு இந்து சாமியாராகவும் வேஷம் போட்டு அவரை அரெஸ்ட் பண்றதுக்கெல்லாம் ரெடியா இருந்திருக்கிறாங்க. அதுல தப்பிக்கிறதுக்கெல்லாம் வழி பார்த்திருக்காரு. எல்லா இடங்களுக்கும் போய் எல்லா மக்களையும் சந்திச்சு பலவிதமான அனுபவங்களை வச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒருவரோட நிகழ்ச்சி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறது. ஜென்மதினம், இதுதான் இன்றைக்கு கதை. இந்த ஜென்மதினத்துல என்ன சொல்ல வராரு அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா? நல்லா கேக்குது. கேக்குதுங்களா? நல்லா கேக்குது மாலதி. ஓகே, நான் நீங்க வரலையே நினைச்சிட்டே இருந்தேன். ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ. நான் திருப்பி ரேணு ஜெயகாந்தனை கொண்டு வராங்க, நான் பஷீரை கொண்டு வரேன். ஏன்னா இவர் என்ன என் பக்கத்திலே உட்காந்து எனக்கு கதை சொல்ற மாதிரியான ஒரு ஃபீலிங். அது எப்போ படிச்சனோ அவரோட புக்க, உலக புகழ் பெற்ற புக்கு, அதுல இருந்தே எனக்கு அது மாதிரியோட ஃபீல். அதனால திருப்பி அந்த ஒரு கொண்டு வந்தேன். நான் எதனா ஒரு இன்சிடென்ட் நம்ம பேப்பர்ல படிக்கிறோம்னு வச்சுங்களேன், உடனே எனக்கு இந்த இவர் எழுதியிருக்காரு இந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனக்கு லிங்க் ஆகும். அத மாதிரிதான் இப்ப ரீசெண்டாவும் ஒரு நிகழ்ச்சி, ஒரு விஷயம் படிச்சேன். அதனால சரி இப்ப இந்த கதையை கொண்டு வருவோம் அப்படின்னு கொண்டு வந்திருக்கேன். சரி, அனைவருக்கும் வணக்கம். இப்ப கதைக்குள்ள போலாம். ஜென்ம தினம் அப்படின்னா மலையாளிஸ் ஜென்ம தினம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பிறந்த நாள். இன்னைக்கு மகர மாசம் 8ஆம் தேதி, அதாவது தை மாதம். இவர் அவர் யார் கதை சொல்றாரோ அவர் அவரா சொல்ற மாதிரிதான் கதையை எழுதியிருக்கிறாரு. ஆனா நான் இப்ப அவருக்குன்னு போட்டு அதை மாத்தி எழுதியிருக்கேன். அதனால அது மாதிரி சொல்றேன். இன்னைக்கு தை மாசம், அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். வழக்கத்துக்கு மாறா ஏர்லி மார்னிங் எழுந்துக்கிட்டாரு, காலை கடன்கள் எல்லாம் முடிச்சிட்டாரு, நல்லா வெள்ளை வேட்டி, கதை சட்டை, கேன்வாஸ் ஷூ எல்லாம் போட்டுக்கினாரு. அவரோட நாற்காலியில உட்காந்துட்டாரு. அப்போ பக்கத்தறையில மேத்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறான். அவன் அந்த பக்கத்து ரூம்ல வசிச்சிட்டு இருக்கான். அவனோட வாழ்க்கை அப்படின்னா ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை. பிஏ படிக்கிறான். அவன் இவர் ஆச்சரியமா பாக்குறான். பார்த்துட்டு ஹலோ சார், குட் மார்னிங் அப்படின்றான். இவர் எஸ் குட் மார்னிங் அப்படின்றாரு. என்ன விசேஷம் இன்னைக்கு, எங்கேயாவது போறீங்களா அப்படின்னு கேக்குறான். சேச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்றாரு. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்றாரு. ஓ, ஐ விஷ் யூ மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அப்படின்னு விஷ் பண்றான். தேங்க்யூ அப்படின்னு இவர் சொல்றாரு. சொல்லிட்டு அவன் என்ன பண்றா, வாயில பிரஷோட அந்த பாத்ரூம் பக்கம் போறான். மேத்யூ பாத்ரூம் பக்கம் உள்ள நுழைஞ்ச உடனே உள்ள ஒரே கூச்சல். பாப்பா, இவருக்கு வெளியில இருக்கிறவருக்கு அப்பப்ப பாட்டெல்லாம் கேக்குது. குளியல் அறையில யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா ஃபுல்லா ஸ்டூடெண்ட்ஸ், ஆபீஸ்ல வேலை செய்யற குமாஸ்தாக்கள், இவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகல, எல்லாருமே நல்லா பணக்கார வீட்டு பசங்க. ஒரே ஜாலியா அந்த பாத்ரூம் ஒரே கலா கட்டுது. இவர் நினைக்கிறாரு,
இவங்களுக்கு எல்லாம் என்ன கவலை, உல்லாசமான வாழ்க்கை. ஆனா நமக்கு சிங்கிள் டீ குடிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ நினைக்கிறாரு நமக்கு இப்ப காலையில டீக்கு தான் நம்மளுக்கு கஷ்டம், ஆனா மத்தியான சாப்பாடு இன்னைக்கு நம்மளுக்கு உறுதி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. எப்படின்னா நேத்திக்கு இவர் வந்து மார்க்கெட் பக்கம் போறாரு. போகும்போது ஹமீது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு நண்பர் இருக்கிறாரு. அவர் தான் வந்து இவரை எங்க வீட்டுக்கு வாப்பா நாளைக்கு சாப்பிடுறதுக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால இவர் அங்க போறாரு மதியானம். ஆனா அது வரைக்கும் நம்ம இப்ப டீ குடிக்கணும். டீ குடிக்காம இருக்க முடியாது. இவருக்கு டீ குடிக்கலன்னா தலைவலி வந்துடும். சரி டீக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்கிறாரு. சரி டீ கடை பக்கம் போலான்னு எழுந்து போறாரு. இவர் உள்ள போன உடனே டீ கடையில இருக்கிற பையன் சொல்றான், ஓனர் வந்து நீங்க பழைய பாக்கிய தரலன்னா உங்களுக்கு டீயே குடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிடுறான். சொன்ன உடனே இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. திரும்ப வராரு, வந்து இவரோட ரூம்ல உக்காந்துக்கிறாரு. சரி இவரோட ரூம் எப்படி இருக்குதுன்னு இப்ப பாப்போம். அந்த இடத்துல மூச்சு விட கூட இடம் இருக்காது, அப்படியாப்பட்ட ஒரு ரூம். எக்ஸாம்பிள் நம்ம எதிர்நீச்சல் படத்துல நாகேஷ் வந்து ஒரு மாடிக்கு கீழே ஒரு ரூம்ல இருப்பாரு, ஒரு இடத்துல இருப்பாரு பத்தியா, அதே மாதிரி இடம் தான் அந்த இடம். அது என்ன மாதிரி இடம்னா, அந்த மேத்யூன்னு ஒரு பையனை சொன்னோம்ல, அவனோட ஸ்டோர் ரூம் தான் அது. அந்த ஸ்டோர் ரூம்க்கு அருகிலதான் அந்த இடம் இருக்கும். அந்த இடத்துலதான் இவர் இருக்கிறாரு. ஆனா அந்த இடத்துக்கே மாசம் 8 வாடகை. அந்த ஆனா அந்த வீட்டோட ஓனர் இருக்காருல்ல, அவருக்கு இவரை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இவர் அந்த 8 வாடகையை கூட சரியா கொடுக்கறது கிடையாது. இவருக்கு இன்னும் யாரெல்லாம் பிடிக்காதுன்னா, ஹோட்டல்காரர்களுக்கு இவரை பிடிக்காது, ஏன்னா அவங்களுக்கும் பணம் பாக்கி. அரசாங்கத்துக்கும் இவரை பிடிக்காது, ஏன்னா இவர் ஒரு புரட்சியாளர், அதனால அரசாங்கத்துக்கும் பிடிக்காது. சோ உணவு, உடை, உறைவிடம் இந்த 3லயுமே அவருக்கு பிரச்சனை. இந்த நிலைமையில உள்ள இவருக்கு பிறந்த நாள் மீண்டும் மீண்டும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மேத்யூ வாழ்த்துறான்ல, அப்ப இவருக்கு மனசு வலிக்குது. இவர் நினைக்கிறாரு, இன்னைக்கு நம்ம யார்கிட்டயும் கடன் கேட்க கூடாது, எந்த பிரச்சனையிலும் மாட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. என்ன ஆனா ஒரு வயசு நம்மளுக்கு இன்னைக்கு அதிகமாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. நினைக்கும் போதே தாங்க முடியாத வேதனையா இருக்குது இவருக்கு. கண்ணாடியை எடுத்து முகத்தை பாக்குறாரு. குறை சொல்ல முடியாத ஒரு சுமாரான முகம்தான் அப்படின்னு யோசிக்கிறாரு. யோசிக்கும் போதே காது ஓரத்துல ஒரு வெள்ளை முடி இருக்குது. அதை பார்த்த உடனே இவருக்கு வேதனையா இருக்குது. அதை புடுங்கி என்ன பண்றாரு, எடுத்து வெளியே புடுங்கி எரிஞ்சு போடுறாரு. அவருக்கு இப்ப தலைவலி அதிகமாகுது. இப்ப மணி என்னன்னா காலையில 10 மணி. நாற்காலியில உக்காந்துனே யோசினே இருக்கிறாரு, என்ன பண்றது, தலைவலி நம்மளுக்கு எப்படி இருக்கேன்னு. அப்போ 2 சின்ன பசங்க வர்றாங்க. அவங்க யாருன்னா மிதியடி மேட் விற்கிறாங்க, டோர் மேட் விற்கிற பசங்க. அவங்க 2 பேர் வராங்க. வந்து சார் 2 மிதியடிங்க வாங்கிக்கோங்க சார், 2 3 தான் சார் அப்படின்னு கேக்குறாங்க. வேணாம்ப்பா அப்படின்னு இவர் சொல்றாரு. அந்த பசங்க சொல்லுதுங்க, உங்களை மாதிரி இருக்கிறவங்க வாங்கலன்னா வேற யார் சார் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க புலம்பிக்கினே போறாங்க. இப்போ ஆசிரியரோட வரிகளை அப்படியே படிக்கிறேன். சாராம், நான் சாராம், சாய்வு நாற்காலியும் சட்டையும் வேட்டியும் ஷூவும் எதுவுமே என்னுடையதல்ல. குழந்தைகளே, எனக்கென்று இந்த உலகத்தில் சொந்தமாக எதுவுமே இல்லை. வெறும் நிர்வாணமான இந்த நான் கூட என்னுடையது தானா? பாரதத்தின் ஒவ்வொரு நகரங்களிலும் எத்தனை ஆண்டு காலங்கள் சுற்றி திரிந்து ஏதேதோ ஜாதி மக்களுடன் எங்கெல்லாமோ தங்கி இருக்கிறேன். யாருடைய ஆகாரங்கள் எல்லாம் சேர்ந்தது இந்த நான். எனது ரத்தமும் எனது மாமிசமும் எனது எலும்பும் இந்த பாரதத்துக்கு உரியது. கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரையிலும், கராச்சி முதல் கல்கத்தா வரையிலும், அப்படி பாரதத்தின் பெரும்பாலான பகுதிகளில் எனக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள். நினைவு ஒவ்வொன்றையும் தழுவியபடி என் அன்பு அப்படியே வியாபித்து பறக்கட்டும். என்னை அறிந்து அன்பு காட்டுபவர்கள் யாராவது இருக்கிறார்களா? அன்பு காட்டவும் அன்பு காட்டப்படவும் அப்படின்னு யோசிக்கிறார். ஓ, காலம்தான் எத்தனை துரிதமாக இயங்குகிறது. தகப்பனின் சுண்டு விரலை இறுக பற்றி கொஞ்சி விளையாடித்திருந்த நான், அம்மா பசிக்குது என்று தாயின் முண்டின் தலைப்பை இழுத்து கேட்ட நான் இன்று, ஓ, காலத்தின் உக்கிரமான பாய்ச்சல், சித்தாந்தங்களின் எத்தனை வெடிகுண்டுகள் என் அகத்தளங்களில் விழுந்து வெடித்து சிதறி இருக்கின்றன. பயங்கரமான போர்க்களங்களாக இருந்தது என் மனம். இன்று நான் யார்? புரட்சிக்காரன், ராஜதுரோகி, இறை எதிரி, கம்யூனிஸ்ட் மற்றும் என்னவெல்லாமோ. உண்மையில் இதில் ஏதாவது ஒன்றா நான்?
அப்படின்னு சொல்லிட்டு இவரு நினைக்கிறாரு. இப்போ தெய்வமே தலை சுத்துது இவருக்கு, வெளியே வராரு. இப்போ மணி 11 மணி. சரி, அமீது வீட்டுக்கு மதிய சாப்பாட்டுக்கு கூப்பிட்டு இருக்காருல்ல, அதுக்கு இப்பயே போயிடலாம் அப்படின்னு கிளம்புறாரு. இப்ப மணி 11:30 அவங்க வீட்டுக்கிட்ட போறாரு. போயிட்டு கேட்டு கிட்ட போய் கேட்டை தட்டுறாரு. கேட்டு பூட்டி இருக்கு. இவர் கேட்டை திருப்பி திருப்பி தட்டி பாக்குறாரு. உள்ள இருந்து குரல் வருது. அவரு உள்ள இருந்து என்ன வருதுன்னா, வீட்டுல அவர் இல்ல, வெளியே போயிருக்காரு, இரவுதான் வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. வெகு நேரம் ஆயிடும், ரொம்ப லேட்டா தான் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்து ஒரு குரல் வருது. சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, திரும்பவும் சாலையில இறங்கி நடக்கிறார். தாகம், பசி, ஆவேசம் அப்படியே உலகத்தையே விழுங்குற மாதிரியான ஆவேசம் இவருக்கு. இவர் நினைக்கிறாரு நம்ம விழுந்து விடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு மன தைரியத்தோட நடக்கிறாரு. இப்ப மணி 12:30. அவருக்கு எதிர நிறைய அவருக்கு தெரிந்த பலர் போறாங்க. ஆனா யாருமே அவர்கிட்ட பேச மாட்டாங்க. இவர் நினைக்கிறாரு, நண்பர்களே எனக்கு இன்று பிறந்த நாள், எனக்கு வாழ்த்து சொல்லிட்டு போங்களேன் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவங்க எல்லாருமே இவரு கண்டுக்காம போறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அவர் பின்னால ஒரு சிஐடி வராரு. அதனாலதான் யாருமே அவரை கண்டுக்காம யாரோ மாதிரி போறாங்க. இப்ப மணி 1 மணி ஆயிடுச்சு. இவர் என்ன பண்றாரு, யோசிச்சுக்கிட்டே சரி அந்த வேலை அவர் மிஸ்டர் பி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பழைய பத்திரிகை அதிபர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பாக்குறதுக்காக போறாரு. அவர் பத்திரிகை அதிபரு, இப்ப ஒரு வியாபாரி. அப்ப அவர் கேக்குறாரு, வாங்க வாங்க இந்த பக்கம் எவ்வளவு நாள் ஆச்சு, வாங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்றாரு. வாங்கன்னு கூப்பிடுறாரு. இவர் போயிட்டு உக்காராரு. அவர் கேக்குறாரு உக்காந்தோடனே, உங்க புரட்சிகள் எல்லாம் இப்ப எப்படி இருக்குது அப்படின்னு கேக்குறாரு. இவர் சொல்றாரு, ரொம்ப பக்கத்துல வந்துட்டுது அப்படின்றாரு. அப்புறம் என்ன விசேஷம் அப்படின்னு கேக்குறாரு. ஒண்ணும் இல்ல, சும்மாதான் வந்தேன் அப்படின்றாரு. மிஸ்டர் பி யாருன்னா, ஒரு சமயத்துல இவரோட கட்டுரைகள் எல்லாம் அவரோட பெயர்ல எழுதி பிரசுரம் பண்ணுவாரு. இப்ப அந்த கட்டுரைகள் எல்லாம் பயன் செஞ்சு ஷோவா அடுக்கி வச்சுக்கிறாரு. ஏன்னா இப்ப அந்த மாதிரி அவர் எதுவும் பப்ளிஷ் பண்றது கிடையாது. இவருக்கு அதெல்லாம் பார்த்த உடனே தலை சுத்துது. அப்படி இருந்தும் அந்த கட்டுரைகள் எல்லாம் எடுத்து ஒரு தடவை எல்லாத்தையும் பாக்குறாரு. அந்த மாதிரி பாக்குறதால இவருக்கு எந்த லாபமும் இல்லை. ஆனா அவருக்கு பழைய பெருமையை பேசிக்கிறதுக்கான ஒரு லாபம் மாதிரி இருக்குது. இவர் அதை யோசிச்சுக்கிட்டே உட்காந்து இருக்கிறாரு. அந்த நேரத்துல யோசிக்கிறாரு, நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன் அப்படின்றது இவரு கவனிக்கலையா, எனக்கு ஒரு டீ சொல்ல மாட்டாரா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே உக்காந்து இருக்காரு. அந்த நேரத்துல அவர் என்ன பண்றாரு, ஆபீஸ் பையனை கூப்பிட்டு கல்லாப்பெட்டியில நிறைய ரூபாயெல்லாம் இருக்குது, அதெல்லாம் தள்ளிட்டு அடியில இருந்து ஒரு அணா காசை எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்து டீ வாங்கிட்டு வர சொல்றாரு. அப்பாடா, நல்ல மனுஷன் பாரு, எனக்கு டீ வரப்போகுது அப்படின்னு நினைச்சுக்கின்னு மனசுலயே நினைச்சுக்கிறாரு. ஆனா ஆபீஸ் பாய் ஒரு டீ எடுத்துன்னு மிஸ்டர் பி கிட்ட கொடுத்தாரா. அவர் என்ன பண்றாரு, அந்த டீயை வாங்கி வாய்க்கிட்ட கொண்டு போயிட்ட பின்னரு, உங்களுக்கு டீ வேணுமா அப்படின்னு கேக்குறாரு. இவரு உடனே இவரு கௌரவம் விட்டு கொடுல, இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கால்ல இருக்கிற ஷூவை சரி பண்ற மாதிரி கீழே குனிஞ்சுக்கிறாரு. ஏன்னா அவரோட கண்ணுல இருக்கிற தண்ணி தெரியக்கூடாதுன்றதுக்காக கீழே குனிஞ்சு ஷூலேஸ கட்டுறாரு. அப்புறமா திருப்பி நிமிர்ந்த பின்னரு அவர் கேக்குறாரு, இப்பெல்லாம் நீங்க ஏன் உங்களோட புக்கெல்லாம் எனக்கு தர்றதே இல்லை அப்படின்னு மிஸ்டர் பி கேக்குறாரு. உங்க புத்தகங்களோட விமர்சனங்கள் எல்லாம் நான் படிக்கிறேன். ஆனா இவர் என்ன நினைக்கிறாரு, சரி நீங்க படிக்கிறீங்களா, அது வரைக்கும் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க முயற்சி செய்யறாரு. ஆனா இவரால முடியவே இல்லை. அப்புறம் இவர் அந்த மிஸ்டர் பி கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்பவும் அவர் பின்னாடி அந்த சிஐடி போலீஸ் வராரு. இப்ப மணி 3 ஆயிடுச்சு. இவரால ஒண்ணுமே முடியல. யார்கிட்டன்னு நம்ம கடன் வாங்கியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பயங்கர சோர்வா இருக்கிறாரு. பலரது பெயர்கள் இவருக்கு ஞாபகம் வருது. யோசிக்கிறாரு. ஆனா கடன் வாங்குறது நட்பின் அந்தஸ்தை குறைச்சிடும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்படியே இருந்தாலும் நம்ம செத்துருவோமே அப்படின்னு நினைக்கிறாரு. நம்ம சாவு எப்படி இருக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்ப மணி 3:30. நாக்குலாம் நல்லா உள்ள இழுத்துக்குது இவருக்கு. அப்படியே படுத்துன்னு இருக்கிறாரு பாயில. அப்ப சில பத்திரிகை அதிபர்கள் கிட்ட இவருக்கு லெட்டர்ஸ் வருது. உங்க கதைகள் எல்லாம் எங்களுக்கு சீக்கிரமா அனுப்புங்க அப்படின்ட்டு. அதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவங்க அனுப்புன அந்த போஸ்டர்லயே அந்த திருப்பி அனுப்பக்கூடிய அந்த கதைகளை எழுதி இவர் திருப்பி அனுப்புவதற்கான வசதிகளோட அந்த போஸ்டர் வந்திருக்கும். அது வரைக்கும் இவருக்கு திருப்தி. என்ன பண்றாரு, ஆனாலும் இவர் அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு எதுவுமே செய்யாம படுத்துன்னு இருக்காரு. அந்த நேரத்துல பக்கத்து பில்டிங்ல பேங்க்ல வேலை செய்யறாரு கிருஷ்ண பிள்ளைன்னு அப்படின்னு ஒருத்தர். அவரோட வேலைக்கார பையன் இவர்கிட்ட மேட்ச் பாக்ஸ் கேட்டுன்னு வர்றாரு.
இப்ப இவர் என்ன பண்றாரு, அவன்கிட்ட போய் தண்ணி எடுத்து வர சொல்லி குடிக்கிறாரு. அந்த பையன் கேக்குறான், சாருக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப அப்படி சார் சாப்பிடலையா அப்படின்னு அவன் கேக்குறாரு. இல்ல அப்படின்னா. ஏன் காசு இல்லையா அப்படின்னு அவன் கேக்குறான். ஆமா சார் அப்படின்னு. என்கிட்ட 2 அணா இருக்குது. நான் அடுத்த மாசம் தான் என் வீட்டுக்கு போக போறேன். போகும்போது சார் வந்து இத தந்தா போதும் அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு அப்படியே மனசு வெதும்புது. அந்த பையன் சொன்ன உடனே இவருக்கு அப்படியே ரொம்ப வெதும்புறாரு. அப்படியே அழுதுடுவாரு. அப்படி இருக்கிறாரு. அப்புறம் ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, என் நிலைமை இப்படி இருக்கே அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த பையன் போய் காசை எடுத்துட்டு வர்றதுக்கு ஓடுறான். அந்த நேரத்துல இவரை மாதிரியே ஒரு புரட்சிக்காரர் ஒருத்தர் வராரு. அவர் நல்லா டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அத பார்த்துன்னு இவருக்கு சிரிப்பு வருது. இந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் உரிமையாளர் யாருன்னே தெரியலையே அப்படின்னு நினைக்கும் போதே இவருக்கு சிரிப்பு வருது. அவர் பேர் வந்து கங்காதரன். என்னப்பா சிரிக்கிற அப்படின்னு கங்காதரன் கேக்குறாரு. நம்ம வேஷங்கள் எல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சிரிக்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, பரிகாசம் பண்ணாதப்பா, நான் சொல்றதை கேளு. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நம்ம ஊர்ல தொழிலாளர்கள் எல்லாரும் ஸ்ட்ரைக்ல ஈடுபட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் 1.5 வாரமா பசியும் பட்டினியுமா இருக்கிறாங்க. இதனால பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்குது. இந்த கலவரங்களை எல்லாம் நியூஸ் பேப்பர்ல கூட போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எச்சரிச்சாச்சு. சரி அப்படின்றாரு இவரு. இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கேக்குறாரு. அப்போ அங்க பொதுக்கூட்டம் நடக்க போது, அதுக்கு நான் தான் தலைமை ஏற்க போறேன் அப்படின்னு கங்காதரன் சொல்றாரு. அங்க போறதுக்கு எனக்கு படகு கூலி 1 அணா வேணும், நீ தான் கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, நான் இன்னும் சாப்பிடல, அதுக்கு நீ ஏதாவது ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு கங்காதரன் கேக்குறாரு. இவர் சொல்றாரு, என்கிட்ட 1/2 அணா கூட கிடையாது. அதுவும் இன்னைக்கு பர்த்டே எனக்கு. நான் பர்த்டே எதுவுமா காலையில இருந்து சாப்பிடாம நானும் பட்னியா கிடக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, நமக்கெல்லாம் ஏதுப்பா பிறந்த நாளு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இவர் சொல்றாரு, அப்படி சொல்லாதீங்க, இந்த பிரபஞ்சத்துல பிறந்த எல்லா ஜீவராசிகளுக்குமே பிறந்த நாள் இருக்குது அப்படின்னு 2 பேருக்குமா பேச்சு பல வழியில போகுது. கங்காதரன் வந்து தொழிலாளர்களை பத்தியும் அரசியல்வாதிகளை பத்தியும் அரசாங்கத்தை பத்தியும் பேசுறாரு. இவர் வந்து பத்திரிகை அதிபர்கள் இலக்கியவாதிகள் எல்லாம் பத்தி இவர் பேசுறாரு. அந்த நேரத்துல 2 அணாவை எடுத்துக்கின்னு அந்த பையன் வரான். வந்தவனே இவர் என்ன பண்றாரு, 1 அணாவை எடுத்து கங்காதரன் கிட்ட கொடுத்துறாரு. 1 அணாவை அந்த பையன்கிட்டயே கொடுத்து டீ பீடி தோசை வாங்கிட்டு வர சொல்றாரு. தோசை வந்தோடனே 2 பேருமா சேர்ந்து அதை சாப்பிட்டுட்டு டீயையும் குடிக்கிறாங்க, பீடி பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா போகிற போக்குல கங்காதரன் வந்து விளையாட்டா சொல்றாரு, இந்த உலகத்துக்கு இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் தானே, பிறந்த நாள் அதுவுமா இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு செய்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்ப இவர் சொல்றாரு, மக்களே, புரட்சியின் அக்னி ஜுவாலைகள் படர்ந்து உலகமெங்கும் கொழுந்து விட்டு எரியட்டும். இன்றைய சமூக அமைப்புகள் எரிந்து சாம்பலாகி விடணும். பூரணமான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சமத்துவமும் நிரம்பிய புது உலகம் விரைவில் அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்றாரு. நம்ம பர்த்டே பிறந்த நாள் கொண்டாடுறாரு. சரி, இதையே நானும் கூட்டத்துல பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போறாரு. அவரு போனதுக்கு அப்புறமா அந்த தோசை வந்தது பாத்தீங்களா, அந்த பார்சல்ல ஒரு பேப்பர் இருக்கும்ல, அந்த பேப்பரை எடுத்து பாக்குறாரு. அந்த பேப்பர்ல ஒரு படம் இருக்குது. அந்த படம் வந்து அந்த படம் என்ன படம்னா, வானத்தை தொட்டு விடுற மாதிரியான மணிகுண்டுகள் நிறைந்த ஒரு பெரிய நகரம். அதனோட நடுவுல உயர்ந்து நிக்கிறான் ஒரு மனுஷன். அவனை இரும்பு சங்கிலி போட்டு நல்லா தரையோட தரையா போட்டு கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த படம் அப்படி இருக்கு. ஆனா அவனோட பார்வை சங்கிலியிலோ அல்லது பூமியிலோ இல்லை, பிரபஞ்சங்களுக்கு அப்பால் உள்ளது. முடிவற்ற நெடுந்தொலைவில் ஒளிக்கதிர்களை விதைக்கும் மாபெரும் ஒளியான அந்த குவி மையத்தில் அவனது கால்களின் அருகில் ஒரு திறந்த புத்தகம் இருந்தது. அதன் 2 பக்கங்களிலுமாக அந்த மனிதனுடையது மட்டுமல்ல, எல்லா மனிதர்களுடையமான வரலாறு, அதாவது விலங்குகளால் மண்ணோடு சேர்த்து பிணைக்கப்பட்டிருந்தாலும் அவன் காண்பது காலங்களை கடந்த அதிமனோகரமான மற்றொரு நாளை அது எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்போ இவருக்கு இத மாதிரி இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு அந்த பேப்பரை பார்த்துன்னு இருக்கும்போது இவரோட ஹவுஸ் ஓனர் வராரு.
வந்துட்டு, என்ன மிஸ்டர், இன்னைக்காவது வாடகை பணத்தை தந்துருவீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இவர் என்கிட்ட பணம் இல்ல, 2 நாள்ல தந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்களா எதுக்குதான் இப்படி வாழறீங்களோ தெரியலன்னு அப்படின்னு அவரு கரிச்சு கொட்டிட்டு அவர் போறாரு. அப்ப இவர் நினைக்கிறாரு, அவர் வந்து இந்த இந்த இடத்துக்கு வந்து வந்து 3 வருஷம் ஆச்சு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த பில்டிங்ல இருக்கு பாத்தீங்களா, ஓட்ட வடிச்சல் ரூம் எல்லாம் இவர் சரி பண்றாரு. அத மாதிரி இவர் ஒரு 3 சமையல் ரூம்களை சரி செஞ்சு கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு அந்த ரூம்க்கெல்லாம் நல்ல வாடகையை ஹவுஸ் ஓனர் வாங்கிக்கிறாரு. ஆனா இவர் வந்து இப்படி வந்து நச்சரிச்சுட்டு போறாரு. அந்த ஒரு இவர் அதை கூட நினைச்சு பார்க்க மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இவரு நினைக்கிறாரு. நினைக்கும் போது இவருக்கு துக்கம் தொண்டைய அடைக்குது. இப்பவும் இந்த இருக்கிற இடத்தையும் இவர் வந்து இப்ப இருக்கிறாரு பத்தியா, அந்த இடத்தையே ஒரு மனுஷன் வாழறதுக்கு ஏற்றபடி இவர் வந்து மாற்றி இருக்கிறாரு. இப்ப இவரை காலி பண்ணிட்டாக்கா இப்ப இந்த இடத்தையும் ஹவுஸ் ஓனர் வேற யாருக்குன்னா வாடகைக்கு விடலாம்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைச்சுக்கிறாரு. இப்ப வந்து மணி 4. இவருக்கு பயங்கரமான மன அலுப்பு, மனசு வலிக்குது. அவருக்கு எழுதவும் முடியல, எதுவுமே பண்ண முடியல. அப்படியே படுத்துட்டு இருக்காரு. மணி அப்படி இப்படின்னு 6 மணி ஆயிடுச்சு. வாழ்க்கையில கஷ்டமே இல்லாதவர்களுக்கு மகிழ்ச்சியானது மாலை பொழுது. ஆனா இவருக்கு ரொம்ப கஷ்டமான பொழுது. ஒரு போலீஸ்காரர் வர்றாரு. வந்து இவரை அந்த நேரத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டின்னு போறாரு. அந்த பெட்ரமார்க்ஸ் விளக்கோட எதிரில அவரை உட்கார வச்சு கேள்விகள் மேல கேள்வி கேக்குறாங்க. இவரோட முக பாவங்களை கவனிச்சுக்கினே கைய வந்து பின்னாடி கட்டிக்கிட்டு டெபுட்டி கமிஷனர் வர ஒலாத்திக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு வந்து இவருக்கு எங்கெங்கெல்லாம் கடிதங்கள்லாம் வருது, உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் நண்பர்கள், அரசாங்கத்தை கவிழ்க்கிறதுக்கு ஒரு கூட்டம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது, அதுல நீங்களும் ஒருத்தரா, நீங்களும் உறுப்பினரா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நீங்க இப்ப என்னென்னலாம் எழுதுறீங்க, உங்களை எங்களால நாடு கூட கடத்த முடியும், உண்மைய சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரு கொலை குற்றவாளி மாதிரி விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவர் என்ன எல்லாத்தையும் சொல்லி முடிச்ச பின்னர் அவரை ஒரு வழியா அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப மணி 7:30. இவரோட அறைக்கு வராரு. வந்து இருட்டுல அப்படியே உக்காந்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா விளக்கு ஏத்தணும், ஆனா மண்ணெண்ணெய் கிடையாது. பசியும் அடங்க மாட்டுது. ஏன்னா வாங்கின ஒரு தோசைய 2 பேரும் சாப்பிட்டாங்க. அதனால அந்த பசியும் இவருக்கு அடங்கல. சரி, அப்ப யோசிக்கிறாரு என்ன பண்ணலான்னு. அடுத்த பில்டிங்ல ஒரு மாணவன் வந்து தங்க கண்ணாடி போட்டுப்பான். அந்த கண்ணாடி கிட்ட போலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. என்னன்னா அவனுக்கு வந்து ஒரு வியாதி இருக்கும், பெரிய வியாதி. அவன் வந்து நிறைய காசை வந்து செலவு பண்ணி அந்த வியாதிக்கு மருத்துவம் பார்த்திருப்பான். ஆனா அவனுக்கு அந்த வியாதி அவனுக்கு குணமே ஆகல. ஆனா இவர் வந்து ஒரு 4 நாவுக்கு ஒரு மருந்து சொல்றாரு. அந்த மருந்துல அந்த வியாதி வந்து குணமாயிடுச்சு. அதனால அவனுக்கு வந்து இவர் மேல ஒரு விசுவாசம். இவரை ஒரு முறை வந்து சினிமாவுக்கு கூட்டின்னு போறான் அவன், அந்த ஒரு நன்றி கடனுக்காக. சரி, இப்ப அவன்கிட்ட போய் நம்ம 1 ரூபாய் கேட்டா தராமையா இருக்க போறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இப்ப 8:45 ஆச்சு. சரின்னு சொல்லிட்டு போறாரு. இவர் வெளியில வரும்போதே மேத்யூ எங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமையல்காரர்கிட்ட கேட்டுக்கிட்டே வெளியில போறாரு. அப்ப அவர் அந்த சமையல்காரர் சொல்றாரு, மேத்யூவோட சமையல்காரரு, அவர் சினிமாவுக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு இவர் அந்த அடுத்த பில்டிங்க்கு மாடிக்கு போறாரு. போகும்போதே அப்படியே பேச்சு சத்தம், சிரிப்பு சத்தம், கூடவே சிகரெட்டோட வாசம். அந்த ராந்தல் விளக்க ஏத்தி வச்சுக்கிறாங்க. அந்த விளக்குல அந்த அவங்க பேசுற பேச்சுல அந்த பற்கள்லாம் ஜொலிக்குது. அவங்க போட்டுட்டு இருக்க அந்த ட்ரெஸ்ல இருக்கிற தங்க பட்டன் பொத்தான்கள்லாம் வந்து அப்படியே ஜொலிக்குதான். ரிஸ்ட் வாட்ச் அப்படியே பிரதிபலிக்குது. அவ்வளவு எல்லாம் ரிச்சா இருக்கிற பசங்க. அப்புறமா இவரு போய் வந்து ஒரு இயலாமையோட பிரதிபிம்பமா போய் இவர் அந்த இடத்துல நிக்கிறாரு. போய் அங்க போய் உக்காராரு ஒரு நாற்காலியில. அங்க என்னென்ன பேச்சு நடக்குதுன்னா, அரசியல், சினிமா, கல்லூரி மாணவிகளோட உடல் வர்ணனை, மாணவிகளோட பெயர்கள், இப்படி பல விஷயங்கள்ல பேசுறாங்க. இடையிடையே இவரோட கருத்துக்கள் எல்லாம் சொல்றாரு. இதுக்கு நடுவுல ஒரு துண்டு பேப்பரை எடுத்து எனக்கு 1 ரூபாய் வேணும், அவசியமான தேவை, 2-3 நாள்ல நான் திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு எழுதுறாரு. அப்போ அந்த தங்க கண்ணாடிக்காரன் சிரிக்கிறான். ஏங்க சார், நீங்க இங்க கூட வந்து எதனா சிறுகதை எழுத ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல இது வேற அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இதனை தொடர்ந்து திருப்பி விஷயம் வந்து இது சிறுகதைன்னு வந்தோன்னா அந்த வந்து சிறுகதை இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேச்சு மாறுது. அப்போ அந்த கண்ணாடிக்காரன் சொல்றான், நம்ம இலக்கியத்துல வந்து நல்ல கதைகளே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப இவர் சொல்றாரு, உலகத்துல உள்ள எல்லா மொழி சிறுகதைகளோடும் போட்டி போட தகுந்த சிறுகதைகள்லாம் வந்து நம்ம நாட்டுல இருக்குது, அதெல்லாம் நீங்க படிக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேக்குறாரு. அப்போ அவன் சொல்றான், படிச்சிருக்கிறோம், அதுல என்ன இருக்குது, வறுமையை தவிர. ஏன் இதெல்லாம் இங்க எழுதுறாங்களோ தெரியல. உங்க மாதிரியான ஆள்கள்
கதையெல்லாம் எழுதுறத படிச்சா இந்த உலகத்துல ஏதோ கோளாறு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். உலகத்துல என்ன கோளாறு? அப்பா அம்மாக்கள் கஷ்டப்பட்டு மாதந்தோறும் பணம் அனுப்பி வைக்கிறார்கள், அதை செலவு செய்து கல்வி பயிலுகிறீர்கள். சிகரெட்டு, சாயா, காபி, ஐஸ்கிரீம், சினிமா, கியூட்டிகுரா பவுடர், பாஸ்லின், ஸ்ப்ரே, விலையுயர்ந்த ஆடைகள், உயர்தர உணவு வகைகள், மது, போதை மருந்து, சிப்லிஸ், கொனாரியோ, அப்படி போகிறது உலகம் கோளாறு இல்லாமல். எதிர்கால யோக்கியர்கள், நாட்டை ஆள வேண்டியவர்கள், சட்டத்தை அமுல்படுத்த வேண்டியவர்கள், அறிவுஜீவிகள், பண்பாட்டு காவலர்கள், மத தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், சித்தாந்தவாதிகள், உலகத்துல என்னதான் கோளாறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு சொற்பொழிவே ஆட்டணும் போல இருக்குது. ஆனா இவர் அந்த அளவுக்கு ரொம்ப தளர்ந்து போயிருக்கிறதால கம்முன்னு இருக்கிறாரு. அப்ப கீழே இருந்து ஒரு குரல் கேக்குது. என்ன குரல்னா, காலையில அந்த 2 மேட்டை வாங்கிக்க சொல்லி, டோர் மேட்டை வாங்க சொல்லி அந்த 2 குழந்தைங்க வந்ததுல அந்த குழந்தைங்களோட குரல் தான். அந்த குரல் காலையில வந்த போது நல்லா பிஸ்கா இருந்தது. இப்ப அப்படியே தளர்ந்து போய் அப்படியே டயர்டா இருந்ததுங்க அந்த பிள்ளைங்க. அந்த பசங்க கேக்குதுங்க, மிதியடி வேணுமா அப்படின்னு கேக்குதுங்க. அப்ப மேல இருந்து அந்த தங்க கண்ணாடிக்காரன் அவன் என்ன சொல்றான், சரி மேல கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு அந்த 2 பிள்ளைகளும் மேல ஏறி போதுங்க. இவருக்கு காலையில பார்க்கும்போது அந்த குழந்தைங்களை பார்த்ததுக்கு இப்ப பாக்குறதுக்கும் அதோட முகங்க அப்படியே வாடி போயிருக்குது. இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்போ பெரிய பையன் சொல்றான், சார் காலையில 3 அணாவுக்கு வித்தோம், இப்ப 2 அணாவுக்கு தரோம், வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா 2 அணாவுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தங்க கண்ணாடிக்காரன் சொல்றான். இல்ல சார் வராது அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு இந்த பசங்க கிளம்புறாங்க. அப்ப தங்க கண்ணாடிக்காரன் என்ன பண்றான், சரி சரி கூப்பிட்டு வாங்க வாங்க நல்லதா 2 மிதியடி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சொன்ன உடனே இந்த பசங்க எடுத்து கொடுத்த உடனே அவன் என்ன பண்றான், உள்ள போய் ஒரு 10 ரூபாய் நோட்டு எடுத்தாங்க அந்த பிள்ளைங்க கிட்ட கொடுக்குறான். அப்போ இந்த பசங்க எல்லாம், சார் எங்ககிட்ட நயா பைசா கூட கிடையாது, காலையில இருந்து நாங்க எதுவுமே விக்கல, கரெக்டா காசை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க கேக்குறாங்க. அப்போ அந்த நேரத்துல நம்ம பிறந்த நாள்காரர் யோசிக்கிறாரு, இந்த பசங்களோட அம்மா ஒரு குடிசையில நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு இந்த மிதியடியை வித்துட்டு வந்தாங்கன்னா அந்த பணத்தை வச்சு நம்ம அரிசி வாங்கி சாப்பாடு செய்யணும் அப்படின்னு நினைச்சு எதிர்பார்த்து இப்போ ஒலை கொதிச்சிட்டு இருக்கும், அது காத்துன்னு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை ஒரு நிமிஷம் நினைச்சு பாக்குறாரு. அப்போ தங்க கண்ணாடிக்காரன் என்ன பண்றா, எங்கேயோ தேடி புடிச்சு 2 அணாவை எடுத்தாந்து அந்த பசங்க கையில குடுக்குறான். அப்ப இந்த பசங்க, சார் இன்னும் ஒரு 1/4 அணா கொடுங்க அப்படின்னு கேக்குதுங்க. ஆனா இவருல இல்ல இவ்வளவுதான் இருக்குது, இந்தாங்க, இல்லைன்னா அந்த மேட்டை நீங்களே வச்சுக்கோங்க, காசை என் கையில கொடுங்கன்னு சொல்லிட்டு கராரா பேசுறான். இந்த பசங்க வேற வழி இல்ல, அதனால அந்த காசை வாங்கிக்கின்னு 2 அணாவை போதுங்க அவங்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேல மாடியில நின்னுக்கிட்டு கீழே பாக்குறான். பார்த்தா அந்த பிள்ளைங்க இறங்கி போனதை பார்த்த பின்னர் உள்ள சிரிக்கிறான் கண்ணாடிக்காரன். சிரிச்சுட்டு, ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேக்குறாங்க. நான் ஒரு வேலை காட்டியிருக்கிறேன் அந்த பசங்க கிட்ட அப்படின்னு சொல்றான். என்ன அப்படின்னா, அந்த காசுல ஒரு காசு ஓரணா செல்லாத காசு, அது செல்லவே செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சிரிக்கிறான். அப்ப எல்லாரும் அவன் கூட சேர்ந்து சிரிக்கிறாங்க. அப்போ இவர் நினைக்கிறாரு, எல்லாரும் மாணவர்கள், இவங்களுக்கு வறுமையும் கஷ்டங்களும் இவங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கு ரொம்ப வருத்தப்படுறாரு அந்த குழந்தைகளை நினைச்சு. அப்புறம் இவர் எழுதி வச்சிருக்கிறாருல அந்த துண்டு சீட்டை எடுத்து அந்த தங்க கண்ணாடிக்கார கிட்ட கொடுக்குறாரு. அவன் என்ன பண்றான், அதை வாங்கி படிக்கிறதுக்குள்ளே இவருக்கு கற்பனை கடல்ல மிதக்கிறாரு. ஹோட்டல்ல ஆவி பறக்கிற சாப்பாட்டுக்கு முன்னாடி இவர் அமர்ந்துன்னு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உக்காந்துக்கிற மாதிரி ஒரு கனவே வந்துட்டு. ஆனா அவன் என்ன பண்றான், அதை வாசிச்சு பார்த்துட்டு எல்லாரும் கேட்கிறபடி, என்கிட்ட சாரி சேஞ்ச் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா சொல்லிடான். இத கேட்ட உடனே இவரோட உடம்புல இருக்கிற சூடான ஆவி பறந்து போச்சான். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, வேர்வையை தொடச்சிக்கிட்டு நிதானமா கீழே இறங்கி வராரு. இப்ப மணி 9, என்ன பண்ணலாம், படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாயை விரிக்கிறாரு, விரிச்சு படுத்துக்கிறாரு. ஆனா அவரால் கண்ணை மூடவே முடியல, தலை பாரமா இருக்குது. 3:30 மணிக்கு சாப்பிட்ட பாதி தோசையில எப்படி பசியாரும் மனுஷனுக்கு. அப்ப நினைக்கிறாரு, இந்த அழகான உலகுல எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க, அவ்வளவு பேர்ல எவ்வளவு பேர் பட்டினி கிடக்குறாங்க, அதுல நானும் ஒருத்தன் அப்படின்னு, எனக்கு மட்டும் என்ன அப்படின்னு நினைச்சுக்கினேன். எனக்குன்னா பர்த்டேனா எதனா விசேஷமா, எதனா அம்சம் உள்ளதா, விசேஷ அம்சம் உள்ளதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் ஒரு ஏழை அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுக்கினே படுத்துன்னு இருக்கிறாரு. அப்போது இந்த மேத்யூவோட சமையலறை பக்கத்துல தானே இவர் இருக்கிறாரு. அந்த சமையல் ரூம்ல கடுகு தாளிக்கிற வாசனையும் சாதம் கொதிக்கிற வாசனையுமா வருது.
இவருக்கு அப்படியே வாயில நீர் ஊறுது. எழுந்துக்கிறாரு. எழுந்து வெளியே வராரு. அப்போ சமையல்காரன் வந்து என்ன பண்றான், வெளியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளி பக்கம் குழா இருக்குல்ல, அந்த பக்கமா போறாரு. இப்ப இவர் கேக்குறாரு, வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு, நான் குழா பக்கம் போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் போறாரு. போனவொடனே இவர் என்ன பண்றாரு, அவர் வர்றதுக்கு 10 நிமிஷம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாரு. அக்கம் பக்கம் சுத்தி சுத்தி பாக்குறாரு. இந்த ரூமை திறந்து அந்த சமையல் ரூமுக்கு போறாரு. அங்க இருக்கிற சாப்பாட்டை எடுத்து வயிறு நிறைய திருப்தியா சாப்பிடுறாரு. சாப்பிட்டு வெளில வர்றாரு. இப்ப மணி 10. ஒரு பீடிய பத்த வச்சுக்கிட்டு அப்படியே வளர்த்துறாரு. ஒரு இழுக்கிறாரு. நல்ல முழு திருப்தி இருக்கு. சுகமா இருக்கு அவருக்கு. பாயில படுத்துக்கிறாரு. தூக்கமே வரல. அப்போ ஆனா என்ன யோசிக்கிறாரு, படுத்து ஏன் தூக்கம் வரலன்னா, இந்த நேரத்துக்குள்ள சமையல்கார பெரியவருக்கு தெரிஞ்சிட்டு இருக்குமா, நம்ம சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அப்புறமா அவர் என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் மேத்யூ கிட்ட சொல்லியிருப்பாரு. மேத்யூக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம். அப்புறம் என்ன, பக்கத்துல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரிஞ்சிட்டு இருக்கோம், குமாஸ்தர்களுக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கோம். நமக்கு ரொம்ப அவமானமா போகுது அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனாலும் எது ஆனாலும் பரவாயில்ல, சரி வருவது வரட்டும், நம்ம பிறந்த நாள் அதுமா, இன்னைக்கு ஏதாவது பரவாயில்ல, சுகமா தூங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. எதை பத்தியும் கவலைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அப்போ யாரோ பக்கத்துல வராங்க. இவர் அப்படியே கண்ணை மூடி பட்டுன்னு இருக்கிறாரு. கிட்ட வந்துட்டு ஹலோ மிஸ்டர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்பதான் அதுதான் வந்து அந்த மேத்யூவோட குரல் தான். இவருக்கு அப்படியே வேர்க்குது. சாப்பிட்ட சாப்பாடு அப்படியே ஜீரணம் ஆயிட்ட மாதிரியான ஒரு உணர்வு இவருக்கு. எழுந்து நிக்கிறாரு. மேத்யூல டார்ச் அடிக்கிறாரு அவர் முகத்துல. இவர் கேக்குற, மேத்யூ என்ன கேட்க போறானோ தெரியலையா அப்படின்னு ஒரே பதட்டமா இருக்குது அவருக்கு. அப்படியே இதயம் அப்படியே துண்டு துண்டா உடைஞ்சிடா போல இருக்கு. அப்போ மேத்யூ சொல்றான், சார் சினிமாவுக்கு போயிருந்தோம், விக்டர் ஹியூகோவின் பாவங்கள், நீங்கள்லாம் பார்க்க வேண்டிய பிலிம் சார், ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்றாரு. ஓஹோ அப்படின்னு இவர் சொல்றாரு. நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குறான் மேத்யூ. இல்லப்பா, எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. சார், நாங்கெல்லாம் வர்ற வழியிலே சாப்பிட்டுட்டோம், சமையல்காரர் செஞ்சு வச்சிருந்த சோறு வேஸ்டா போயிடும், வாங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேத்யூ கூப்பிடுறான். இவர் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சாப்பிட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, சரி அப்பனா நீங்க தூங்குங்கன்னு சொல்லிட்டு அவன் குட் நைட் சொல்றான். இவரும் குட் நைட் சொல்றாரு. இதோட இந்த கதை வந்து நிறைவு பெறுது. நான் இந்த கதையை எதுக்கு கொண்டு வந்தேன்னா, இப்ப லாஸ்ட் வீக்ல வந்து ஒரு ஆர்டிகல் ஒண்ணு வந்திருந்தது தினத்தந்தி பேப்பர்ல. பாரதியார் வந்து தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் அந்த பாட்டை எழுதியிருக்கிறாரு. ஆனாலும் இன்னுமே வந்து நம்ம உலக மக்கள் தொகையில 84 கோடி பேர் வந்து இன்னும் ஒரு நாளைக்கு 84 கோடி பேர் வந்து சாப்பாடு இல்லாம தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு வந்திருந்தது. அதை படிச்சேன். அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியா வந்து பசி பட்டினியில வந்து கடைசியில இருந்து 5வது இடத்துலதான் இருக்கிறாங்களாம் இந்தியன்ஸ். அதுதான் இத படிச்சேன். இந்த தகவலை நான் எல்லாருக்கும் தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இவர் வந்து ஒரு அதுவும் இவர் ஒரு புரட்சியாளர், அதனாலதான் இவர் வந்து சாப்பிடாது இருந்தாரு. அதை வச்சு இவர் கதை எழுதியிருக்காரு. ஆனாலும் நம்ம நாட்டுல இன்னமும் பசி பட்டினியோட மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்றத நான் இங்க பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். இவ்வளவு நேரமாக அமைதியாக கதையை கேட்டவர்களுக்கு நன்றி. மகிழ்ச்சி. கைத்தட்டலாம். அன்மியூட் பண்ணிட்டு கைத்தட்டலாம் எல்லாருமே. உண்மைதானே. ஆக்சுவலா வந்து அதுதான் அந்த தொடக்கத்திலேயே சொன்னேன். அவர் வந்து பஷீரோட வாழ்க்கையே ஒரு வித்தியாசமான வாழ்க்கை தான். இந்த ஒவ்வொரு எழுத்தாளருமே வந்து ஆகுதா? கேட்கல சரியா? பஷீரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து அவரு நிறைய கஷ்டப்பட்டார். இன்னைக்கும் கேரளால வந்து அவருக்கு அவ்வளவு மதிப்பு இருக்குது. அவருக்கு மணிமண்டபம் எல்லாம் கட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒவ்வொரு எழுத்தாளர்களுமே அந்த காலத்துல எழுத்தாளர்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டிருக்காங்க. எல்லாருக்குமே அந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்கிற இது கிடையாது. எழுத்தாளர் அப்படின்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு தான் பணம் கிடைக்கும், அந்த அளவுக்கு இருந்திருக்கு. அதை தவிர இந்த கதையை நமக்கு சொல்வது என்னன்னா, எவ்வளவு பேர் இன்னும் சாப்பிடாத இருக்காங்க. அதுவும் பிறந்த நாள், அதுவும் பண்டிகைகளுக்கும் பிறந்த நாள்களுக்கும் சாப்பிட பலர் இருந்திருக்காங்க.
அது நம்மில் ஒரு சிலர்கள் கூட அந்த சூழ்நிலைகள் எல்லாம் வந்திருக்கான், இந்த மாதிரி வந்திருக்கான். இது கால சூழ்நிலை, நம்ம நினைச்சு பார்க்கணுன்றது ஒரு விஷயம். நம்மளால முடிந்த பலருக்கு செய்யலாம், அது ஒரு தகவலாகவும் இருக்கும். வாருங்கள் பார்ப்போம், யார் வேணா பேசலாம். பேசலாம் சார். வாங்க பேசுங்க. மாலதி மேம் ரொம்ப நல்லா இருந்தது, அப்படியே ஜாலியா கேட்டோம். ஆனா சுகமா கேட்டோம், ஆனா ரொம்ப மனசு ஹெவி ஆயிடுச்சு மேடம். ஏன்னா பசி சாப்பிடலங்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸ்டோரி கதை வந்து ஒரு 30 பக்கம் தான், சிறுகதை தான். 40 கதை இருக்கு இதுல. இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்கிறாரு. எல்லாமே அதான் சின்ன சின்ன சாமானியங்களுக்காகவே தான் எழுதியிருக்கிறாரு இவரு கதை ஃபுல்லாவே. அதுதான் 40 கதை இருக்கு இந்த புக்ல, அதுல ஒரு கதை. இந்த இவர் சொன்ன மாதிரி, இப்ப சார் சொன்ன மாதிரி, இன்னைய காலத்து இந்த சினிமா துறையில கூட சில கவிஞர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, அந்த பாடல் எழுதினவங்க எல்லாம், நான் அப்ப அவ்வளவு கஷ்டப்பட்ட, சாப்பாடு கூட கிடைக்கல, நிறைய துறையில சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த எழுதுற துறையில தான் கொஞ்சம் நிறைய பேர் சொன்ன மாதிரி எனக்கு தெரியுது. வெளியிலயும் சரி, சினிமா துறையிலயும் சரி, இங்க வந்தப்புறம் தான் கொஞ்சம் நல்லபடியா ஆனோம், சாப்பிடவே கிடைச்சதுன்னா, அந்த மாதிரி ரொம்ப அருமையா சொன்னீங்க மேடம். அது அப்படியே ஹெவியா இருந்தது. சார் சொன்ன மாதிரி பர்த்டே அன்னைக்கு அவருக்கு சாப்பாடு கிடைக்கலங்கும் போது ரொம்ப, நான் கடைசியா ஒண்ணு நினைச்சேன், அவர் வந்து சாப்பிட சொன்னார்ல, மிச்சம் ஆயிடுச்சு சமைச்சது, சரி அது எனக்கு கொடுங்க, நான் நாளைக்கு சாப்பிட்டுக்க அப்படி சொல்லுவாரோன்னு நான் நினைச்சேன். அது போய் சாப்பிட்டாருல்ல, அதான் ஏற்கனவே எப்படி சொல்லுவாரு. இல்ல அவர்களுடைய வறுமை அந்த அளவுக்கு அவரை தள்ளுது, அதுக்காக சொன்னேன். ரொம்ப நல்லா இருந்தது மேடம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. வாங்க பத்மா மேடம், வாங்க பேசுங்க. வணக்கம் சார், பேசுங்க. வணக்கம் மாலதிமா, ரொம்ப அருமையா கதை சொன்னீங்க. எனக்கு ஒரு சில விஷயங்கள் தோணுனதை நான் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஒரு ஜென்மதினம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. சோ காலையில டீ குடிக்கிறதுல இருந்தே அவருக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அவரால் எதையுமே என்ஜாய் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி. அடுத்து அந்த நரைமுடி வந்து அவருக்கு வயசாகுது அப்படின்றத காட்டுது. ஸோ மெனிமோ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு வாழ்த்தை கூட ஒரு வலியோட தான் அவர் எடுத்துக்கிறாரு. அந்த வாழ்த்தை அனுபவிக்கிற அந்த சூழ்நிலை கூட அவருக்கு இல்லை. மேபி அவர் மெச்சூர் ஆனதால வயசு ஆகுது, அந்த மெச்சூரிட்டி வர வர அந்த இருக்கிற சூழ்நிலையை அவரால் அடாப்ட் பண்ண முடியல, அது இன்னுமே வலியை அதிகப்படுத்துது அப்படின்னு தோணுது. அடுத்து பிறந்த நாள், ஜென்மதினம்னு அடிக்கடி சொல்லி காமிக்கிறாரு. வயசாகுது, போராளியா இருக்காரு, எல்லாம் இருக்கு. ஆனாலும் இந்த பர்த்டே அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லும் போது ஒரு சின்ன குழந்தைத்தனம் அவருக்குள்ள இருக்கும்னு எனக்கு தோணுது. அடுத்து எஸ், லாஸ்டா வந்து அவருடைய சூழ்நிலை, அவரு அந்த சமையல்காரர் அப்படி வெளியில போன உடனே போய் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டாரு. அந்த நாள் ஃபுல்லா அவ்வளோ வெயிட் பண்ணவரு இன்னும் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் தாமதிச்சிருந்தா அப்படியே விருந்து மாதிரி ரைட் ராயலா அவரை உட்காந்து சாப்பிட்டு இருக்கலாம். மேபி அந்த சூழ்நிலை அவரை அப்படி தள்ளி இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நான் நோட் பண்ண பாயிண்ட்ஸ். இது ஆஸ் யூஷுவல் பஷீரோட புக்ஸ் படிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் நீங்க அதை அழகா படிச்சு ரொம்ப அழகா அதை சொன்னீங்க. ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். சித்ரா வாங்க. மாலதி, ரொம்ப சூப்பரா கதை சொன்னீங்க. இது வந்து இது கதைங்கிறத விட அவரோட லைஃப்ல நடந்த விஷயங்களை தான் அவர் கதையா பதிவு பண்ணிருக்காரு இல்லையா, வைக்கம் முகமது பஷீர். அப்புறம் அவருடைய நிறைய கதைகள், ஒரு புரட்சிகரமான கதைகள், சில சென்டிமெண்டான கதைகள் எல்லாம் நிறைய படமா ஆக்கியிருக்காங்க மலையாள இண்டஸ்ட்ரியில. அந்த மாதிரி ஒரு சில படங்கள் நான் பார்த்திருக்கேன். அதே நேரம் இன்னைக்கு சொன்ன கதையில பாத்தீங்கன்னா, அந்த பசங்க கேக்குறாங்களே, உங்களை மாதிரி ஆளுங்களே எதுவும் வாங்கலைன்னா என்ன சார் அப்படின்னு கேட்கும்போது, அந்த இடத்துல அவருக்குள்ள வர்றது பல கேள்விகள் வந்து இந்த மாதிரியான ஒரு போராளிகளுக்குள்ள எப்பவுமே வரக்கூடிய ஒரு கேள்விகள். அதாவது யாராலும் அங்கீகரிக்கப்படாத, அதே நேரம் ஒரு அடுத்தவங்களுடைய நல்லதுக்காகவும் ஒரு நாட்டுடைய ஒரு பொதுநலம் கருதிய மனுஷங்களுக்கு எழக்கூடிய நல்ல கேள்விகள் இது. அதை கேட்க கேட்க நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒவ்வொரு கேள்வியும் ஆழமான கேள்விகள், அர்த்தமுள்ள கேள்விகள். அடுத்ததா டீ வேணுமான்னு அந்த நண்பர் பி கேக்குறாரு. இவரு அது மனசுல இருக்கு. ஆனா இப்ப காமனா பார்த்தோம்னா 2 பேர் பேசிட்டு இருந்தாலே 2 டீ கொண்டு வாங்கன்னு சொல்லுவோம். ஆனா அந்த இது கூட அந்த நண்பரும் இவர மாதிரி கஷ்டப்படுறவரா இருக்கலாம்.
அதுக்கப்புறம் இவர்கிட்ட கேட்கணும், அந்த ஷூலேஸ மறைக்கிற மாதிரி கண்ணை தொடச்சுக்கிறாரு பார்த்தீங்களா, அது ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அது வந்து ரொம்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொருத்தருமே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நம்மள அந்த இடத்துல பொருத்திக்கும். ஒரு சினிமாக்கு போனா ஹீரோவாமோ, வில்லன் சூப்பரா நடிச்சா நம்மளால பண்ண முடியாத வில்லன் பண்றானேன்னு நம்ம சந்தோஷப்படுவோம். அந்த மாதிரியான ஒரு இது, இந்த வருத்தத்தையும் நம்மளுடைய வருத்தமா எடுத்துக்க கூடிய ஒரு ஃபீலிங் அந்த கதையில கொண்டு வந்திருக்காரு. அப்புறம் பேசிக் நீட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா உணவு, உடை, உறைவிடம் தான் எல்லாருக்குமே. அது பேசிக்கா இருந்துட்டாலே அவங்களுடைய அடுத்தடுத்த விஷயங்களுக்கு தான் அவங்களோட கவனம் போகும். இங்க அதே அவருக்கு வந்து பிரச்சனை. அப்படி இருந்தும் கூட ஒரு போராளியா, ஒரு கம்யூனிஸ்டா, அவருக்குள்ள ஒரு பொதுநலம் கருதி அந்த பிறந்த நாளுக்கு என்ன செய்தி சொல்றீங்கன்னு அந்த கங்காதரனா அவர் கேட்டோன்ன இவரு சொல்ற அந்த விஷயம் உண்மையில இவர் மாதிரியான அந்த புரட்சியாளர்களுக்கு தான் தோணும். சாதாரண மனுஷங்களுக்கு தோணாது. என்ன மாதிரி எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் நிறைவா இருக்கணும் காமனா சொல்லுவாங்களே தவிர இந்த மாதிரி தன்னுடைய சுயநலம் சாராத வார்த்தைகள் எல்லார்கிட்டயும் வராது. அப்புறம் அந்த தோசை டீ வந்து அவர் அந்த 3:30 மணிக்கு கிடைச்சோன்னு அப்பாடா கொஞ்சமாவது ஒரு வயிற்றுக்கு கிடைச்சதே. ஏன்னா அந்த பசிய நம்மளும் உணர்ற மாதிரியே அந்த கதையை கொண்டு போயிருக்காரு அவருடைய அந்த அனுபவங்களை. அதுக்கு அடுத்தது ஹவுஸ் ஓனர் கேட்டதுல மனுஷங்களோட இன்னொரு முகம். எவ்வளோ உதவி செஞ்சிருந்தாலும் அதுல ஒரு நன்றி உணர்வு இல்லாம தன்னுடைய சுயநலமாவே நீ எப்ப வாடகை தரேன்னு கேட்கும்போது இவரோட கதாபாத்திரமா நம்மள அந்த இடத்துல ஃபீல் பண்ணி நம்மளும் வருத்தப்படுறோம். பாரு எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணோம், நமக்கிட்டையும் வந்து இப்படி நச்சுறானே அப்படின்னு எல்லாருக்குள்ளயும் தோன்ற ஒரு கேள்விதான். இவருக்குள்ள தோணினதுல தப்பே கிடையாது. அப்புறம் அந்த வேலைக்காரன் சமைச்சு வச்சுட்டு அந்தப்புறம் போனோன்னு அவர் போய் சாப்பிடும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஐயோ அவர் போய் சாப்பிடுறாரே, அவன் வந்துருவானோ, அவன் வரத்துக்குள்ள இவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில வந்துடணுமே. ஏன்னா பாதியில ஒருத்தர் வந்து பாத்துட்டா அது எவ்வளவு ஒரு இன்சல்ட்டிங்கா இருக்கும் அந்த மாதிரி மனநிலையில இருக்கும்போது, பசியோட இருக்கும் பொழுது அப்படிங்கிறதும் ரொம்ப இதா இருந்தது. கடைசியில அந்த மேத்யூ வந்து கேக்குறான், சாப்பாடு இருக்கு அது வீணா போயிரும் நீங்க சாப்பிடுங்கும் போது, இப்ப பத்மா சொன்ன மாதிரி அடடா இன்னொரு 1/2 மணி, பத்மாவா லதாவா சொன்னாங்களே 1/2 மணி நேரம் முன்னால இவன் வந்து இந்த கேள்வியை கேட்டிருந்தா அவரு திருப்தியா உட்கார்ந்து பயம் இல்லாம பதட்டம் இல்லாம இன்னும் கொஞ்சம் நிறைய கூடி சாப்பிட்டுட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க வந்து கதை சொல்றதுல நீங்க ஒண்ணு, ஜெயகாந்தன் கதைக்கு எப்படி ரேணுவோ இந்த மாதிரி பஷீர் கதைக்கு அப்புறம் சுஜாதா கதைக்கு வேறு வேறு ஆசிரியரோட கதைக்கு நீங்க ஒரு எக்ஸாம்பிள் அழகா சொல்றதுல. அடுத்த கதையை விரைவில் எதிர்பார்க்கிறோம், சீக்கிரம் பிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள்மா, சூப்பர். அந்த உணர்வுகளுக்குள்ளேயே கொண்டு போயிட்டீங்க கதைக்குள்ளேயே, அதுதான் இதுல ஸ்பெஷல். இல்ல அவருக்கு வந்து பப்ளிஷர்ஸ்க்கு மேல எல்லாம் கோவம் இருந்திருக்குது. ஆக்சுவலி அந்த கோவத்தோட வெளிப்பாடாதான் இவர் என்ன பண்றாரு, அந்த டீயை கூட வாங்கி கொடுக்க மாட்டானுங்க இவனுங்க அப்படின்ற ஒரு வெளிப்பாடதான் அவர் அதுல எழுதியிருக்கிறாரு அப்படின்றது என்னோட கருத்து. ஏன்னா யாருமே வந்து ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்கா இருந்தா ஒருத்தர் எதிர்க்க உட்கார வச்சுக்கிட்டு நீ டீ வேணாலும் சாப்பிட மாட்டாங்க. ஆனா அந்த காலத்துல பப்ளிஷர்ஸ் எல்லாம் அப்படி இருந்திருக்கிறாங்க, சுயநலவாதியா இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் ஏன்னா எழுத்தாளர்கள், ஏன்னா அவர் எழுதி கொடுக்கறது அவர் பேர்ல அவர் பிரசுரம் பண்ணியிருக்கிறாரு. அப்படியாப்பட்ட ஆளு வந்து எப்படி இருந்திருப்பாரு பாருங்க. அந்த ஒரு கோவத்தை தான் அவர் இந்த கதைகள் மூலியமா எழுதியிருக்கிறாரு அப்படின்றது என்னோட பார்வை. கண்டிப்பா இதுவும் ஒரு அருமையான பாயிண்ட் தான், உண்மையான பாயிண்ட் கூட. வாழ்த்துக்கள் மாலதி, சூப்பர். நான் கொஞ்சம் பேசிட்டுமா? பேசுங்க சார், பேசுங்க. ஏன்னா நான் கொஞ்சம் போகணும், அதனால. மேடம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி உங்க கதையை கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது வழக்கம் போல. அதாவது ரேணு, மீரா, உமாபாரதி அவங்க வரிசையில் நீங்களும் சேர்ந்துருக்கீங்கன்னு சொல்ல முடியாது. 3 பேருமே ஒரே மாதிரியா நல்லா கதை சொல்றீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த டிஸ்கிரைப் பண்ணது இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. லாஸ்ட்ல ஒரு இது சொன்னீங்க, அது வந்து என்ன பட்டினியில வந்து 5வது இடம் 6வது இடம்னு சொல்லிட்டு, அது வந்து ஒரு என்ஜிஓ சொன்னது தானே தவிர ஐநாவில இருந்தெல்லாம் ஒன்றும் யாரும் டிக்ளேர் பண்ணல. 110 கோடி இதுல வந்து ஒரு 1300 சாம்பிள் தான் எடுத்து அதை பண்ணியிருக்காங்க. ஸோ இலங்கையே வந்து நம்மளுக்கு முன்னாடி இருக்கதா காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த கிரைசிஸ்ல வந்து நம்ம தான் வந்து ஷிப்பா வந்து அவங்களுக்கு கோதுமெல்லாம் அனுப்பிச்சோம் நம்ம. ஸோ அதை வந்து ரொம்ப பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ தூரம் பசிப்பட்டினி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம மினிமம் ஒரு 20 kg ரைஸ் கொடுக்குறோம், ஒரு 1 கிலோ சுகர் கொடுக்குறோம், 1 கிலோ தால் கொடுக்குறோம் எல்லாத்துக்குமே, யார் யார் கார்டு வச்சுருக்காங்களோ அவங்களுக்குலாம். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இது இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. நீங்கள் இந்த கதையை சொன்ன விதம் ரொம்ப வழக்கம் போல ரொம்ப நல்லாவே இருந்தது. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றிகள் சார், நன்றிகள். வேணும் வாங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். மாலதி எடுத்திருக்கிற
ஆளுமையான ஒரு பெரிய ஒரு எழுத்தாளரை வந்து கையில நீங்க எடுத்திருக்கிறீங்க. இனிமேல் தான் வந்துட்டு ரைட்டு அப்படின்னு தோணுது. சபாஷ், சரியான அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து நீங்க அந்த போஸ்டர் போட்டு நீங்க கதை சொல்லும் போது அதுக்கப்புறம் நம்ம நிறைய தடவை வந்து தொலைபேசியில தொடர்பு கொண்டிருந்தாலும் அது உள்ளுக்குள்ள வந்துட்டு அடா அடா அடான்னு இருந்தது எனக்கு. என்னன்னா கமலஹாசன் ஒரு பதிவுல சொல்லியிருப்பாரு, வைகோ முகமது பஷீர் அப்படிங்கிறவர் வந்து உரையின் ஒரு கத்தி அப்படின்னா, அதாவது இந்தியாவில் வந்து தலை சிறந்த பல எழுத்தாளர்கள் இருந்தாலும் சவுத் இந்தியால வந்து ஒரு கத்தி அவரு, இன்னொரு கத்தி வந்து ஜெயகாந்தன் அப்படின்றத வந்து கமலஹாசன் பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருப்பாரு. 1908 பிறந்த இவர் பெரிய ஒரு புரட்சியாளர். அவருடைய எழுத்து வந்து அவ்வளவு வலிமை வாய்ந்தது. இன்னைக்கும் பஷீருடைய கதைகள்னாலே வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ஆளுமை இருக்கும். கம்யூனிசம் வந்து அந்த இடத்துல தழுவி இருக்கும். அவருடைய நிறைய விஷயங்கள் வந்து இப்படி ரொம்ப வறுமை இதெல்லாத்தையும் தாண்டி அந்த எமோஷனை கொண்டு வந்து அவரு நடுவுல வந்து தைச்சிருப்பாரு. அத விவரிக்கவே முடியாது அந்த எமோஷனை கொண்டு வந்து தைக்கும் போது. அதுல எந்த இடத்துலயுமே நான் மற்றவர்கள் கதை கேட்பது வேறு, இன்னொரு ஒரு கதை சொல்லி கதை கேட்கும் விதம் வேறு. அது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து அப்படிதான் அந்த கதையை கேட்டேன். எமோஷனை எந்த இடத்துலயுமே பிசுறு தட்டாம கொண்டு போனீங்க. எல்லாரையுமே வந்து உங்களோட அந்த ஆளுமை, அந்த குரல், அப்புறம் அந்த கண்டென்ட்டை விட்டுட்டு யாருமே வெளியில போகாம நீங்க பிடிச்சுக்கிட்டீங்க. அது ரொம்ப ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன். அதாவது எல்லாரும் நீங்க கீழே உட்காரும் போது, நீங்க பாயில உட்காரும் போது, பாயில படுக்கும் போது, உங்களுக்கு பசி எடுக்கும் போது, அது நீங்கன்னு சொல்றது வந்து அந்த எமோஷனை மட்டும் நான் சொல்றேன். எல்லாரையுமே அப்படியே உங்க கட்டுக்குள்ள வச்சிட்டு இருந்தது வந்து அது அருமை, அல்டிமேட்டா இருக்கு. இனிமேதான்மா அப்படின்ற மாதிரி இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படிப்பட்ட கதைகள் வந்து நீங்க இன்னைக்கு இத எடுத்துன்னு வந்துட்டீங்க இல்லையா? சோ எல்லாரும் கேக்குறாங்க பாருங்க, அடுத்த கதை எப்ப சொல்ல போறீங்க அப்படின்னு. அப்போ இது வந்து நம்ம ஆக்சுவலா நம்ம பண்ற வேலை ரொம்ப ஒரு சிறந்த ஒரு அதாவது இந்த எழுத்து உலகத்துக்கு வந்து பண்ற ஒரு பெரிய விஷயமா நான் இதை பாக்குறேன். இந்த மாதிரி பல எழுத்தாளர்களுடைய கதைகளை எடுத்து வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும். இப்ப பஷீரோட கதையை நீங்க எடுத்து, சுஜாதாவோட கதைகள் வந்து நிறைய நான் யூடியூப்லயே பாக்குறேன். எதுவுமே பஷீரோட கதைகள் இல்ல எங்கேயுமே இல்ல. அது வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரியில இன்னைக்கும் வந்துட்டு நான் பஷீர் கதைகளை வந்து எனக்கு தெரியும், நான் சொல்லுவேன், அதை பத்தி எனக்கு ஏதாவது தெரியும்னு சொன்னா நமக்கு இருக்கிற மரியாதையே வேற லெவல்ல இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பஷீரோட கதைகள் இன்னைக்கும் பாராட்டப்பட்டு போற்றப்பட்டு வருகிறது. அதை நீங்க எடுத்திருக்கிறீங்க கையில ஒரு ஆயுதம். சோ ஒரு உரையில வந்து 2 கத்திகள் மாதிரி வந்து இறங்கி இருக்கீங்க. ரைட்டு அப்படின்ற மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாலதி கதை கேட்பதற்கு. நானும் உங்களுடைய அடுத்த கதையை வந்து ரொம்ப சீக்கிரத்துல எதிர்பார்க்கிறேன். ஓகே, நன்றி. கதை சொல்லி ரேணு கிட்ட வாழ்த்து பெற்றதுக்கு நன்றி. நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். சிவகுமார் சார் வரீங்களா, பேசுறீங்களா? மாலதி மேடம், கங்க்ராச்சுலேஷன். ரொம்ப சூப்பரா தேங்க்யூ தேங்க்யூ சார். ஏற்கனவே ஒரு கதை சொன்னீங்க பஷீர், வைக்கம் முகமது பஷீர் மூக்க பத்தி. ஆமா சார். இந்த வைக்கம் முகமது பஷீரை பத்தி முதல்ல கேள்விப்பட்டது பவா சென்னதோடி தான். அவர் ஒரு இடத்துல எங்க சொல்றாரு, ஜெயகாந்தனை விட பெரிய எழுத்தாளர் அப்படின்னு பிரமாதமா வைக்கம் முகமது பஷீர் பண்றவர் கேரளாவில் அப்படின்னு தான் முதல் அறிமுகம் அவர் வாயார் தான். அவர் கதையை முதல் கேட்டது உங்க இந்த நிகழ்ச்சியில் தான். மூக்க பத்தி எதை சொன்னீங்க, உலக பிரசித்தி பெற்ற மூக்க பத்திங்க, பிறந்த நாள், ஜென்மதினம். இதுல வர ஹீரோவை பாக்குறப்போ I'm able to connect my good old roommate, 68 69 ரூம்மேட் சொல்ல முடியாது, ரூமுக்கு வரக்கூடிய ஒரு விருந்தினர். அவர் ஒரு எழுத்தாளர், பேரை சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல, அவரு சொல்லலாம், பூவை ஆரம்பம் ஒரு எழுத்தாளர். ரூமுக்கு கெஸ்டா வருவார். 5 ரூம் கொண்ட ஒரு மொட்டை மாடியில 5 ரூம் நாங்கெல்லாம் இருந்தோம். எல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், கஸ்டம்ஸ், செக்ரட்டேரியட் இப்படி எல்லாம் இருக்கும். ஒரு ரூம்ல கெஸ்டா அடிக்கடி வருவாரு. இந்த ஹீரோ வர்ற மாதிரிதான் கதர் வெட்டி கதர் கண்டுதான் வெத்தலை சிவில் எப்பவுமே இருக்கும். அவர் ஏதாவது கதை எழுதி அனுப்பிட்டு கல்கி ஆபீஸ், ஐ மீன் குமுதா ஆபீஸ்க்கோ ஆனந்தோட ஆபீஸ்க்கோ பணம் வாங்கிட்டு தான் வருவாரு. வர்றப்போ 5 10 ஊர்ல இருந்து வாங்கிட்டு வருவாரு. இங்க வந்த உடனே முதல் நாள் நல்லா இருப்பாரு. அடுத்த நாள் காலையில் எழுந்த உடனே குளிச்சுட்டு ரெடியா இருப்பாரு.
டீ சாப்பிட போறப்போ எங்களோட ஜாயின் பண்ணிக்குவாரு, ஒரு டீ கிடைக்கும். சாப்பிட போறப்போ நாங்க எல்லாம் 9 மணிக்கு கிளம்புறப்போ சார் மதியம் சாப்பாடு எப்படி சார் கேட்போம், எங்கேயாவது சாப்பிடணும்னு. ஒரு 2 ரூபாய் டோக்கன் உள்ள எங்ககிட்ட சாப்பாடு டோக்கன் ஒன்று இருக்கும். ஒரு எஸ்பிளேனட் ஹோட்டல்ல பேரிஸ்காரர் பிராட்வேல ஒரு டோக்கன் கொடுத்துருவோம். அன்னைக்கு மதிய சாப்பாடு முடிச்சுடுவாரு அவரு. நாங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் அவர் ரூம்ல உட்காந்து எழுதுவாரு, பேனாவும் எழுதுவாரு. ஈவினிங் ஆனா கடந்து வர கதல் கெட்டெல்லாம் கரைஞ்சி போயிருக்கோம். ஒரு 2 நாள் 3 நாள் வருவாரு. கொடுக்கறா எவன் கொடுக்கலாம். இப்ப ஒரு கதைக்கு மேக்சிமம் எவ்வளவு ஞாபகம் சொன்ன அவர் படம் சொன்னது இல்லை, 20, 30, 50 வரும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். அதுதான் அவருக்கு எதிர்பார்ப்பு. ஏழ்மையிலே தான் இருந்திருக்காங்க எழுத்தாளர்கள்லாம், ரொம்ப ஏழ்மையிலே தான் இருந்திருக்காங்க. ஆனா வர்றப்போ ஒரு 2 கதல் கேட்டு கதர் வெட்டி எல்லாம் வெடுத்து போட்டு வருவாங்க. போறப்போ கசங்கி ஒரு மாதிரி ஏதோ போவாங்க. அடுத்த மாதம் வருவாரு. இதே பிரச்சனை தான். கடைசி வரைக்கும் இந்த மாதிரி வறுமையிலே தான் வாடி இருக்காங்க. அந்த எழுத்தாளர் ஞாபகம் வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த தங்க கண்ணாடிக்காரன், கங்காதரன், ஜிபின்னு ஒரு கேரக்டர் எல்லாம் சொன்னீங்க. தாகம், பசி, ஆவேசம்லாம் வறுமைதான். வறுமை, பசி, கொடுமை எல்லாம் பாக்குறப்போ எங்க ரூம்மேட்டு எங்க டெனன்ட்டுகளே சினிமாக்காரங்க தான். இதுக்கு முன்னாடி ஒரு சினிமா கேமராமேன், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பசியை பட்டியல தான் இருப்பாங்க. வாடகை கூட கொடுக்க முடியாது. இந்த கொரோனா பீரியட்ல அவங்களுக்கு கை கொடுத்தது என்னன்னா அம்மா கேண்டீன். 5 ரூபாய்க்கு போய் காலைல சாப்பிட்டு வந்துருவாங்க. மதியம் ஒரு 5-10 ரூபாய்க்கு முடிச்சுருவாங்க. ஈவினிங் ஒரு 5-10 ரூபாய்க்கு சப்பாத்தி முடிச்சிருவாங்க. ஒரு நாளைக்கு 20 ரூபா. 2 மாதம் 3 மாதம் வாடகை வராது. இந்த எழுத்தாளர்களும் சினிமாவில் இருக்கிற டெக்னீஷியன்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. எல்லாம் வறுமையில தான் வாழ்றாங்க. இந்த கதைகள்லாம் படிச்சப்போ அவங்க ஞாபகம் வருது. வெரி குட் ப்ரெசன்டேஷன், நல்லா சொல்லியிருக்கீங்க. என்ன மிஸ்டர் வாடகை பணம் வந்தாலும் கேட்கறப்போ என் டெனன்ட் அப்படிதான் போயிட்டு அப்படியே போய் பார்ப்பேன். என்னை பார்த்து அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த 2 மாதம் வாடகை வரல சார், ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு சார், வரும் சார்வாங்க. சரி, நான் ப்ரெஷர் கொடுக்கறது இல்லை. எனக்கு ஐ நோ தட் அவங்க உண்மையா இருக்கான்னு சொல்லிட்டு வாடகைக்குலாம் ப்ரெஷர் கொடுக்கறது இல்லை. வர்றப்போ மொத்தமாக கொடுத்துருவாங்க. ஒரு நாள் கொடுத்துருவாங்கிற தைரியம் இருக்கு. ஸோ ஐ எம் ஏபிள் டு கனெக்ட் ஆல் மை நெய்பர்ஸ், குட் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. வெரி குட் ப்ரெசன்டேஷன். வைக்கம் முகமது பஷீர் ஒரு ஜெயகாந்தனை போல ஒரு பெரிய எழுத்தாளர் உங்க போல தெரிஞ்சுக்கிறேன். நேரம் கிடைச்சா படிக்கிறேன். சந்தோஷம். வாழ்த்து. ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றிகள் சார். கோபிகா வாங்க. சூப்பர், தேங்க்யூ ஸ்டீஃபன் சார் அண்ட் மாலதி. அதாவது இது ஏன் ஸ்டீஃபன் சாருக்கு ஒரு தேங்க்யூ ஃபர்ஸ்ட் எப்பயுமே சொல்லிடுறேன்னா, இது ஒரு பிளாட்ஃபார்ம். நிறைய விஷயம், நிறைய ஆர்த்தஸை தெரிஞ்சுக்கிறோம் உங்க மூலமா. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி இருக்குது எங்களுக்குலாம். ஸோ கதை நாங்கெல்லாம் படிச்சது இல்லை, பட் உங்கள் மூலமா நீங்க எப்படி கதை சொல்லி எவ்வளவு அழகா எவால்வ் ஆயிட்டு வரீங்க. ரொம்ப டீப்பா இருக்கு. ஆல்ரெடி நீங்க அப்படிதான் கனெக்ட் பண்ணிடுவீங்க. கண்ணு முன்னாடி கொண்டு வந்துருவீங்க காட்சிகளை. வர வர ரொம்ப ஆழமா இருக்கு. த எமோஷன்ஸ் ஆர் வெரி டீப். ஸோ சூப்பரா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த பிறந்த நாளுங்கிறது ராமு சார் ஒரு இடத்துல வேற ஒரு விளக்கம் கொடுத்திருப்பாரு. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன விளக்கம், அது ஐ காட் கனெக்டட் வித் தட். ஓகே, ஸோ நீங்க இன்னைக்கு எப்படி என்ன கனெக்ஷன் அது கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஆவல்ல வந்தேன். பட் விதவிதமான கருத்துக்கள். ஒரு இந்த பர்சனாலிட்டி, இந்த ஹீரோ எந்த இடத்துலயும் கிரீடியா இல்லை. தன்னுடைய அவர் கிரீடியா இருக்கக்கூடிய இடத்துல கூட ஹி வாஸ் நாட். அண்ட் அதே மாதிரி தன்னுடைய செல்ஃப் டிக்னிட்டி எல்லாம் அவர் விட்டு கொடுத்த மாதிரி தெரியல. ஸோ ரொம்ப அழகா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் மாலதி, ரொம்ப அழகா இருந்தது. தேங்க்யூ. நன்றிகள் கோபிகா. வாங்க மேம். குட் ஈவினிங். ஓகே மேடம், ஓகே சொல்லுங்க, பேசுங்க. இல்ல அவங்க பேசுறாங்களா? வேலைமால் மேல பேசிட்டுமே. சரிங்க. வணக்கம். ரொம்ப அதாவது முகமது பஷீர் என்று சொல்வது வைக்கம் முகமது பஷீர் என்பது எங்க பக்கங்கள்ல கொஞ்சம் அவர் பிரபலமாக அவரை தெரியும். அது எங்களை போன்று கொஞ்சம் அவருடைய நாவல்களை நாங்கள் பாடத்திட்டத்தில் கூட வைத்திருப்போம். அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் அவரோடு பழக்கம் உண்டு. நாங்க கொஞ்சம் ரொம்ப குற்றாலம் என்பது கேரளாவுக்கு அருகில் பாருங்க, அதனால
என்னன்னா அங்க வந்து இப்போ அங்க மட்டும் இல்ல, இங்கேயும் அப்படி இல்ல. ஒரு தமிழ்நாடும் சரி அங்கேயும் சரி ஆரம்ப காலகட்டங்கள்ல எழுத்தாளர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவமே கிடையாது நம்ம ஊர்ல. அந்த பதிப்பகம் அதை வாங்கி என்னவோ அது எழுத்தாளர்களுக்கும் வறுமைக்கும். பாரதி தொடங்கி நினைச்சு பாருங்க, ஒரு புதுமை பித்தனாகட்டும், எல்லாருமே ஒரு சிலரை தவிர எல்லாருமே ஒரு வறுமை நிலையில தான் இருந்திருக்காங்க. அதே நிலைதான் கேரளாலயும் இருந்திருக்குது. அப்ப அந்த மண்ணுல பிறந்து அவருக்கு இருந்த அந்த இடதுசாரி எண்ணங்கள் இதெல்லாம் அவருடைய அந்த கதைகள்ல அப்படி பொங்கி வரும். ஆனா இப்போது அவருடைய கதைகள் எல்லாம் பிரபலமாக்கப்பட்டு அவர் திரைப்படம்லாம் ஆக்கப்பட்ட பிறகு அவர் வந்து இன்னைக்கு உலகம் போற்றும் ஒரு எழுத்தாளர். நிச்சயமாகவே முகமது அதை வந்து நீங்க கையில எடுத்துட்டு சொன்னீங்கன்னா, அவர் கதையில ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி பெரிய தத்துவங்களோ அல்ல பெரிய போதனைகளோ அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. அவருடைய அனுபவத்தின் வெளிப்பாடுதான் அவருடைய கதைகள் எல்லாம் இருக்கும். அதுவும் ஒரு பசி, அந்த பசிங்கிறது வந்தால் பற்றும் பறந்து போகும்னு சொல்ற மாதிரி எப்படிப்பட்டவளா இருந்தாலும் அந்த பசியை வந்து எப்படி தாங்க முடியாம போயிரும் அப்படிங்கறத ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க. அதுதான் உங்களுடைய கதை சொல்லி, நீங்கள் ஒரு சிறந்த கதை சொல்லி ரொம்ப இயல்பான அந்த நடையில ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னீங்க. பஷீருடைய கதைகளை எல்லாரும் நம்ம படிக்கணும். அப்படி படிக்க முடியாத ஒரு நிலையில வந்து அம்மா இன்னைக்கு சொன்னது வந்து நமக்கு அதை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு நாம் சொன்னது அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி. நன்றி மேடம். நன்றிகள் மேடம். புவனேஸ்வரி மேடம் வாங்க. குட் ஈவினிங் மாலதி மேம். ரொம்ப நல்லா இருந்தது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப நல்லா சொன்னீங்க. அந்த இது ஐ மீன் வைக்கம் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், பட் நானும் படிச்சதில்லை, ஒரு ஸ்டோரி படிச்சதில்லை. அப்கோர்ஸ் இப்ப நீங்க போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நல்லா இன்வால்வ் ஆகி சொன்னீங்க. நல்லாவே இருந்தது நீங்க சொன்னதெல்லாம். நல்லா கேட்கறதுக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ். நல்லா ஆக்சுவலா உமாபாரதி மேம் மாதிரி நீங்களும் சொல்றீங்க, நல்லாவே இருந்தது. கேட்கணும். உங்களோட வீடியோஸ் வேற ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சார்ட்ட சொல்லி அனுப்ப சொல்லணும். ரெக்கார்டிங்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா. அதுல முன்கூட்டி ஏதோ சொன்னாரு சிவகுமார் சார், அது என்ன அது இருந்தா கூட சார்ட்ட சொல்லி அனுப்ப சொல்லணும். நல்லா சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நான் பாதியில் தான் வந்தேன். அஸ்யூஷுவல் ஆரம்பத்துல இருந்து வரது அதிசயமா தான் வருவேன். அஸ்யூஷுவல் பாதியில இருந்தா வந்தேன். நான் மீதி ஃபர்ஸ்ட் பிகினிங் என்ன ஆரம்பிக்குதுன்னு நான் போய் கேட்டுக்கிறேன் வீடியோல ஃப்ரீ டைம்ல. ஓகே தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய சொல்லுங்க, நல்லா இருக்கு. ஓகே மேடம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். நன்றிகள் புவனேஸ்வரி மேடம். நன்றிகள். கொஞ்சம் அனுப்புங்க சார் மேடம். அது இருந்துச்சுன்னா ரெக்கார்டிங்ஸ் இருந்துச்சுன்னா நான் அனுப்புறேன், கண்டிப்பா அனுப்புறேன். சரிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ புவனேஸ்வரி. வாங்க ரமேஷ். ரமேஷ் சொல்லுங்க, பேசுங்க. வராரு, அன்மியூட் பண்றேன். ரொம்ப நன்றி. நான் இன்னொரு தளத்துல பேசியிருந்தேன். அது ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒதுக்குன நிகழ்ச்சினா நான் ரொம்ப சீக்கிரம் முடிச்சுட்டு வந்தேன். அதுக்குள்ள நீங்க கதையை முடிச்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப சின்ன கதை போல இருக்கு. சின்ன கதை தான். ரொம்ப நன்றி. நான் கதை கேட்கவில்லை, கதையை நான் கேட்கவில்லை. கதை கேட்டு உதிர்ந்த முத்துக்களை கோர்த்து பார்த்தேன். கதை கேட்டு உதிர்ந்த முத்துக்களை கோர்த்து பார்த்தேன். முத்து மாலையோடு இருந்த முத்தமிழ் மாலை என்றே உணர்ந்தேன். முத்து மாலையோடு இணைந்த முத்தமிழ் மாலை என்றே உணர்ந்தேன். சீர்திருத்த கருத்துக்களை சமன் செய்து துலாக்கோல் போல நடுநிலையாய் உரைக்கும் முகமது பஷீர் அவர்கள். முகமது பஷீர் மலையாள கரையோரும் குயிலின் கதையை வங்க கடல் பாயும் சங்க தமிழ்நாட்டில் திருவாய் மொழிந்த உமக்கு எமது மனமார்ந்த பாராட்டுக்கள். நல்ல நாடலான தேடலான பாடல், எழுச்சியான மகிழ்ச்சி, நல்ல வாசிப்பு, நல்ல விதைப்பு, சிறப்பு, செழிப்பு, பூரிப்பு, நல்ல எழுச்சி உரை உரைக்கின்றேன், வாழ்த்தி உரை, இருக்கரம் கூப்பி மகிழ்ச்சியாய் உரைக்கின்றேன், நன்றி உரை. பாட்டிற்கு ஒரு பாரதி, பாவமாய் கதை சொல்வதற்கு மாலதி. பாட்டிற்கு ஒரு பாரதி, பாவத்தோடு கதை சொல்வதற்கு ஒரு மாலதி. பார்த்தனுக்கு சாரதி, எங்கள் எம்மையோமனுக்கு என்றும் நீங்கள் கதை சொல்லும் சாரதி என்று கூறி, நான் கதை கேட்கவில்லை, கதை கேட்டவர்களுடைய சுவாரஸ்யத்தை வைத்தே ஒரு கவிதையால் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். என்னால் முடிந்த அளவுக்கு இயன்ற அளவுக்கு சீக்கிரம் வந்தேன். நான் உங்களுடைய கதைகளை அந்த இணையதளத்தில் பார்த்து என்னுடைய கவிதையை கண்டிப்பாக பதிவிடுவேன். நீங்கள் எங்க சொன்னாங்க பாருங்க, 2 கத்திகள், இங்க 2 இரு மலர்கள் இருக்கின்றார்கள். அது அவங்க சொன்னாங்க பாருங்க. அவங்க நம்ம ரேணுமீரா அவர்கள் பாராட்டுறாங்களா இல்ல சபா சரியான போட்டி சொல்றாங்களான்னு தெரியல.
ஆனால் நான் வீரப்பா மாதிரி சபா சரியான போட்டி சொல்ல ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் தயாராக என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. நன்றிகள் ரமேஷ். ஆனா கொஞ்சம் ஓவர் தான். நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன். நீங்க தான் மன்னிக்கணும். நான் ரொம்ப ஆவலுடன் வந்து அது வந்து 1 மாசத்துக்கு முன்னாடியே போட்டதால நான் வந்து என்னுடைய சிலப்பதிகாரத்தை கூட வச்சுட்டு நான் பாவேந்தர் போட்டு சுருக்கி சொன்னேன். ஆனா அதுக்குள்ள நீங்க முடிச்சிட்டீங்க. பாதி கதையாவது கேட்கலான்னு வந்தேன். என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும். ஆனால் நன்றாக சொல்லியிருக்கிறீங்க. நீங்க சொல்றதை வைத்துக் கொண்டே நான் இந்த கவிதை எழுதியிருக்கேன்னா அப்ப நீங்க எந்த அளவுக்கு சிறப்பா சொல்லியிருப்பீங்கன்னு தெரியுது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு தான் பதம். இதில் நான் எதுவும் நம்ம ஸ்டீபன் ஐயா சொன்ன மாதிரி நான் எதுவும் எதுகையாக மிகைப்படுத்தி சொல்லவில்லை. உண்மையை தான் சொன்னேன். உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. அவ்வளவுதான். தேங்க்யூ. இல்ல நான் எதுக்கு சொன்னேன், பாரதியை போட்டதுனால சொன்னேன். வேற ஒரு இல்ல, நான் பாட்டிற்கு ஒரு ரைமிங்காக சொன்னேன். பாட்டிற்கு பாரதி அதுல ஒண்ணும் ஒரு மாலதின்னு சொன்னேன். பாரதியை யாராலும் நெருங்க முடியாது. ஒரு ஒப்பற்ற கவிஞர் ஒரு எதுகை மோனைக்காக சொன்னதுதான். அது வேற எதுவும் புரியுது. அப்படி கூட எடுத்துக்கலாம். வாங்க பத்மா மேடம், வாங்க. என்ன சொல்லுறீங்க சார்? ஒரு கருத்து சொல்லணும்னு நினைச்சேன். இதுல எழுத்தாளர் வந்து அந்த பணக்காரர்கள், அதுவும் அந்த இளைஞர் சமுதாயத்துல இருக்கிற அந்த பணம் உள்ளவங்களுடைய மென்டாலிட்டியே சொல்றாங்க. இவர் வந்து பசிக்குதுன்னு போய் எனக்கு காசு வேணும்னு எழுதி கொடுத்தா அதையும் நையாண்டி பண்றாங்க. புதுசா ஏதாவது எழுத ஆரம்பிச்சிட்டீங்களான்னு. அந்த சின்ன பசங்க தொழில் பண்றாங்க, முறையா வந்து வியாபாரம் செஞ்சு இதை வாங்கிக்கோங்கன்னு கேக்குறாங்க, அவங்களையுமே ஏமாத்துறாங்க. அதே மாதிரி இவர் பசிக்குதுன்னு சொன்னப்போ சரி கிச்சன்ல போய் சாப்பிடுங்கன்னு அப்பவே சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. ஐ மீன் ஏதாவது ஒரு வகையில் மூவி எல்லாம் பார்த்து எல்லாம் முடிச்சாச்சு, அங்க சாப்பிட்டாச்சு, இப்ப அது மிச்சம் மீதியை நீங்க போய் வேணும்னா சாப்பிட்டுக்கோங்கன்னு சொன்னது வந்து சோ அது அவங்களுடைய மென்டாலிட்டி அங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன் சார். அவர் அது இதுல கொண்டு வர்றேன்னு பார்த்திருக்காரு. உண்மை அதுதான் உண்மை. ஏன்னா இதுல சிவகுமார் சார் சொன்னது வந்து பாராட்டுற ஒரு விஷயம். அவர் வந்து அப்பவே அந்த காலத்துல இந்த மாதிரி எல்லாம் இருந்தப்போ சார் நெக்ஸ்ட் லஞ்சுக்கு என்ன அப்படின்ற அந்த அக்கறையோட கேட்டிருக்காங்க பாருங்க. அந்த மென்டாலிட்டி அவங்களுக்கு இல்ல. அடுத்து இப்ப வாடகை கூட எப்படி அப்படின்னு கேட்டுட்டு அவங்க சூழ்நிலை புரிஞ்சுட்டு சரி ஓகே அப்படின்னு அமைதியா வந்துடுறாரு. சோ இந்த பக்குவமும் மென்டாலிட்டியும் எத்தனை பேருக்கு இருக்கு அப்படின்றது ஒரு சொல்லணும்னு நினைச்சேன். நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். அவரு ஹீரோ கேட்கற மாதிரி துண்டு பேப்பர்ல 8 ரூபாய் கேட்டு பார்த்தா அந்த வறுமையுள்ள எழுத்தாளர் எங்க ரூம் டஸ்ட் ஊருக்கு சம்பளம் நாளைக்கு வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. எங்களுக்கு எல்லாம் சம்பளம் வந்த உடனே தெரியும் அவருக்கு. பூச்சம் அவருக்கு கொஞ்சம் மிடில் எங்களை விட ஒரு 10 வயசு போடுவார் இருப்பாரு. ஊருக்கு போனா 10 ரூபாய் வேணும், ஊருக்கு போனா 10 ரூபாய் வேணும் ஒரு சீட்டு தான் எழுதி கொடுப்பாரு. வாயால கேட்கறதுக்கு நாங்க ஒரு அதை கொடுத்துருவாரு. நெக்ஸ்ட் டைம் வர கொடுத்துருவாரு. அப்படிதான் அவங்களுக்கு வாயால கேட்கறதுக்கு கூட கொஞ்சம் அவமானமா இருக்கும். அதனால பேப்பர்ல தான் எழுதி கேட்பாங்க. ஊருக்கு போகணும் 10 ரூபாய் வேணும்னு கேட்பாரு. அப்படிதான் நாங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கோம். இருந்தாரு கடைசி வரைக்கும் வறுமையில தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் கடைசியில இல்ல அதுக்கப்புறமா அவரு நல்லா வறுமையில இல்ல சார். அதுக்கப்புறம் அவர் சினிமாக்கு எல்லாம் கதை எழுதி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் லேட்டா தான் மேரேஜ் பண்ணிக்கினாரு. ஆக்சுவலி பஷீர் ஆமா லேட்டா மேரேஜ் பண்ணிருக்கிறாரு. லேட்டா மேரேஜ் பண்ணி அவரை வந்து சுல்தான் அப்படின்னு கொண்டாடுறாங்க பஷீரை கேரளால. அவர் சுல்தான் நீங்க அவரு சொல்றீங்க. நான் என்னுடைய ரூம்மேட் சந்தோஷம் மகிழ்ச்சி. நன்றிகள் சார். சிவகனி பேசுறீங்களா மேம்? நல்லா சிறப்பா சொல்லிட்டேங்க மேம். ஓகே மேம். உங்களோட கதையை வந்து ரசிச்சேன் மேடம். இந்த ஃப்ளோ ஸ்பீச் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சு, எங்கேயும் பிசகாம அதே மாதிரி அந்த ஃப்ளோ வந்து கரெக்டா கொண்டு போயிட்டு இருந்தீங்க. ஸோ இந்த பசியை பத்தி அந்த ரைட்டர் வந்து இவ்வளவு தூரம் வந்து எமோஷனல் டச் கொடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன் மேம். தேங்க்யூ மேம். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. வாழ்த்துக்கள். ஜி ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஜி ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு ரைட்டர் இருக்கிறாரு. அவரும் வந்து பஷீரை பத்தி நிறைய வீடியோஸ்ல நிறைய சொல்லியிருக்காரு, நிறைய உரை சொல்லியிருக்காரு. அவர் சொல்றாரு, நானுமே வந்து இந்த பர்த்டே நேரத்துல எங்கன்னா நம்ம போய் வேலை நிமித்தமா நம்ம போய் எங்கன்னா மாட்டிட்டோம்னா அந்த பர்த்டே வரைக்கும் நம்மளுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்கல அப்படின்னும் போதுதான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்லியிருக்கிறாரு. பஷீரை பத்தி பேசும்போது அவரும் அதை சொல்லியிருக்காரு, ஷேர் பண்ணியிருக்காரு.
எனக்கெல்லாம் வந்து இப்ப நிறைய பேர் இப்ப வேலம்மாள் மேடம் வந்து சொன்னாங்க எங்களுக்கு எல்லாம் வந்து பஷீரை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா எனக்கு எல்லாம் 2016 வரைக்கும் பஷீரை பத்தி ஒண்ணுமே தெரியாது. நான் 2016 தான் போயிட்டு நான் நம்மளோட புக் ஃபேர்ல தான் இந்த புக்கை 2016 தான் போய் வாங்கின புக்கெல்லாம் தேடிட்டு இருக்கும் போதுதான் இந்த புக் வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது. உலக புகழ்பெற்ற மூக்குன்னு போட்டிருக்குதே, சரி இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வாங்கணும். அந்த பேராலதான் நான் அந்த வாங்கினேன். பஷீரை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது. இந்த பேரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் படிச்சோம். அதுக்கப்புறமா தான் அவர் ஏதோ சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரிஞ்சுச்சு. 1945 எழுதின கதை மாதிரி அப்பதான் பார்த்தேன். 1945 ஒரு நாள் 2 நாள் பெரிய விஷயம். ஆமா சார். 8 தான் வாடகை பாத்துங்க. நாங்க 68 69 ரூபாய் ரூம் வாடகை 20 ரூபாய் 18 ரூபாய் 20 ரூபாய் அவ்வளவுதான். சாப்பாடு 2 ரூபாய் டோக்கனு. அது மாசம் வாடகை 40 ரூபாய் வாங்கினா 30 டோக்கன் கொடுத்துருவாங்க. இப்படி எல்லாம் நாங்க இருந்திருக்கோம். 68 69 2 ரூபாய் இருந்தது. 45 8 ஒரு பெரிய காலம். ஒரு நாள் 2 நாள் பெரிய விஷயம். அப்போதான் ஓகே. மற்றும் யாராவது சொல்லுங்க சார். அந்த டோக்கனுக்கு சாப்பாடு நல்லா இருக்குமா சார்? சூப்பர் மேடம். எஸ்பிளேண்ட் சூப்பர். எஸ்பிளேண்ட் ஹோட்டல் பேர் அது. பிராட்வேல ஹைகோர்ட்டுக்கு ஏற்றாண்டு இருக்கிற ஹைகோர்ட் வக்கீலுங்க எல்லாம் 11 மணிக்கு சாப்பாடு. இப்பெல்லாம் 11 மணி தான். நாங்க 11 மணிக்கு தான் செக்ரட்டேரியட்டே இருந்தது. அப்பெல்லாம் நாங்க 9 மணிக்கு 10 மணிக்கு கிளம்பினாங்க. சுட சுட சாப்பாடு போடுவாங்க. அன்லிமிட்டட் சாப்பாடு. எஸ்பிளேண்ட் ஒரு ஃபேமஸ் ஐயர் ஹோட்டலு. பிரமாதமான இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெரைட்டி இருக்கும். ஒரு நாளைக்கு மோர் குழம்பு, ஒரு நாளைக்கு வெங்காய சாப்பாடு, ஒரு நாளைக்கு எலுமிச்சை சாதம், வெரைட்டி. இது மாதிரி டெய்லி ஒரு மெனு இருக்கும். நாங்க ஒரு கிட்டத்தட்ட மேரேஜ் அளவுக்கு அங்கதான் இருக்கோம். சாப்பிட்டோம். அதான் எல்லாரும் ரொம்ப ஃபேமஸ். ஹைகோர்ட்ல இருக்கவங்களுக்கெல்லாம் ஃபேமஸ். வந்து ஹைகோர்ட்ல அட்வொகேட்ஸ் எல்லாம் காலையில 11 மணிக்கு சாப்பிட்டாங்க. ஈவினிங் 3 மணிக்கு 4 மணிக்கு கோர்ட் முடிச்சுட்டு வந்த பிறகு இதுல போய் ஒரு டீ பண்ண சாப்பிட, டீயோ காஃபியோ குடிச்சிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிடுவாங்க. வெரி குட் ஹோட்டல். இருக்கா இல்லையா தெரியல ஹோட்டல். இல்ல இப்ப இல்லன்னு நினைக்கிறேன். முன்னாடி இப்ப இல்ல. முனியாண்டி ஹோட்டல் ஒண்ணு இருக்கும். அந்த ஹோட்டல் நிறைந்த இடம். மகிழ்ச்சி, நன்றிகள் எல்லாரும். ஆக்சுவலா வந்து நம்ம இன்னொரு விஷயம் இதுல என்னன்னா, அந்த சின்ன பசங்க வந்து மிதியடி விக்கிறாங்க, அவங்களை ஏமாத்துறாங்க. சொல்ல வர கருத்துன்னா, கஷ்டப்படுற குழந்தைங்களை கூட ஏமாத்துற மனநிலையில மக்கள் இருக்காங்க. அதை கூட செய்ய தவறாதீங்க, அந்த மாதிரி செய்யாதீங்கன்றதுதான் அவர் சொல்லியிருக்காரு. அது ரொம்ப, அதாவது அந்த பையனோட வீட்டுல என்ன நிலைமைன்றது நமக்கு தெரியாது. அதைதான் பஸ் எழுதியிருக்காரு. அப்போ அந்த தாய் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் அந்த அவங்களோட சாப்பாட்டையும் அவன் மண்ணை போட்டுட்டான்ற அந்த ஒரு கருத்தை தான் சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம யார்கிட்ட எல்லாம் நம்ம ஏமாத்துறோம் அப்படின்றதும் அந்த காலத்துல இதெல்லாம் நடந்தது, சகஜமா நடந்தது. ரோட்டு கடையில தான் நம்ம போய் இது பேரம் பேசுவோம். ரொம்ப ஷோரூம்ல போயிட்டு கடுத்த காசு வாங்கி வந்துருவோம். இதெல்லாம் பல விஷயங்கள் நடந்ததுன்னு வச்சுக்கீங்களேன். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சிந்திக்க வச்சிருக்காருன்றதுதான் எழுத்தாளர். அருமையான ஒரு கதை, நல்ல கதை. நன்றிகள். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை மகிழ்ச்சி.